நம்ம எல்லாரும் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 22ஆம் வசனம் முதல். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஜெபத்தை குறித்து போதித்து வருகிறோம். இன்றைக்கு நிறைய முன்னுரை கொடுக்க போகிறதில்லை, ஏன்னா நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது. நேரம் பத்த மாட்டேங்குது எப்பவுமே, அதனால் சீக்கிரம் இதில் நுழைய போகிறோம். ஜெபத்தை குறித்து போதித்து வருகிறோம். குறிப்பாக விசுவாசம் ஜெபமும் என்பதை குறித்து போதித்து வருகிறேன். அதாவது ஜெபத்திலே விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது என்பதை குறித்து போதித்து வருகிறோம். விசுவாசம் இல்லாமல் ஜெபம் வெற்றி பெற முடியாது. சிலர் சொல்கிறாங்க, எனக்கு ஜெபத்து மேலே நம்பிக்கைங்க. ஜெபத்து மேலே நம்பிக்கை இருக்கட்டும், கர்த்தருடைய வார்த்தை மேலே முதல்ல நம்பிக்கை வேணும், அப்புறம் தான் ஜெபத்து மேலே நம்பிக்கை வைக்கணும். எனக்கு ஜெபத்து மேலே நம்பிக்கை என்று சொல்லுகிறவர்கள் அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்பதே கிடையாது, அதன் மேலே பெரிய ஒரு விசுவாசம் கிடையாது. விசுவாசம் இருந்தால்தான் ஜெபம் வெற்றிகரமாக இருக்க முடியும். ஆகவே விசுவாசத்தையும் ஜெபத்தையும் குறித்து இங்கே போதித்து வருகிறோம். விசுவாசம் கேள்வினால் வரும், தேவனுடைய வார்த்தை கேட்கிறதுனாலே வரும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கேள்வினாலே வசனத்தை கேட்கிறதுனாலே விசுவாசம் வருகிறது மட்டுமல்ல, விசுவாசம் வெளிப்படுகிறதும் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வந்து அது கிரியை செய்து நம்முடைய வாயின் மூலமாக புறப்பட்டு அப்படிதான் தேவனுடைய வல்லமை வெளியாகிறது. ஆகவே தான் இங்கே விசுவாசம் எப்படி செயல்படுவது என்பது குறித்து இயேசு போதித்த மாபெரும் போதனையிலே இதுதான் அவர் போதித்ததிலே மிகப்பெரிய காரியம். விசுவாசத்தை குறித்து நிறைய போதிச்சிருக்கிறாரு. ஆனால் நான் நினைக்கிறேன் இதுதான் இருக்கிறதுலே மிகவும் முக்கியமான ஒரு வேத பகுதி. அதனால தான் இதை வாசிக்கிறேன். முக்கியமாக 12ஆம் வசனத்திலேருந்தே வாசித்திருக்கணும், ஆனால் அதை வாசிக்க தேவையில்லை, அதை போதித்தோம். விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். தேவனுக்கு இருக்கிற விசுவாசம், தேவன் எப்படி விசுவாசத்தில் இயங்குகிறாரோ, விசுவாச தேவன், ஃபெய்த் காட், காட் ஆஃப் ஃபெய்த், எப்படி விசுவாசத்தில் இயங்குகிறாரோ அப்படியே தேவனைப் போல் உண்டாக்கப்பட்ட நாமும் விசுவாசத்தில் இயங்க வேண்டும். அது எப்படி என்பதை போதிக்கிறார். எப்படின்னு சொன்னால், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி அவன் சொன்னபடி ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்கிறார். அதை சொன்னது மட்டுமல்ல, அதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை செய்கிறார். அத்தி மரத்தை பார்த்து அதை இனிமேல் ஒரு காலம் உன்னிடத்தில் எவனும் புசியாது இருக்க கடவன் என்று சொல்லி சபிக்கிறார். அது ஏதோ இன்னொருத்தர் சொன்னார் பாருங்க, அதில் வெறும் இலை மட்டும்தான் இருந்தது. இது வந்து ஹிப்போக்ரிட்டிக்கல் ட்ரீ, இது வந்து மாய்மாலமான ஒரு ட்ரீ, ஒரு மரம், வெறும் இலையை மட்டும் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்குது, பழம் ஒன்றும் இல்லையாக்கும், அதனால தான் சபிச்சு போட்டாருன்னு. அதனால சபிக்கலை, நான் உங்களுக்கு காண்பித்தேன். விசுவாசத்தை போதிக்கும்படியாக வேணுனே ஒரு செயலை செய்கிறார். நிறைய இடத்துல அந்த மாதிரி செய்கிறார் பாருங்க. விசுவாசத்தை போதிக்கிறதுக்கு எப்படி போதிக்கிறது, ட்ராமாட்டிக்காக அதை போதிக்கணும். மிகவும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் விசுவாசத்தை குறித்து ஒரு சத்தியத்தை சொல்லணும்னா எப்படி சொல்கிறதுன்னு, அதனால தான் அப்படி சபித்தார். உடனே ஒன்றும் ஆகலை, 24 மணி நேரம் ஒன்றும் ஆகலை. அந்த வழியாக போகிறாங்க, திருப்பி வர்றாங்க, ஒன்றும் ஆகலை. அடுத்த நாள் திரும்ப அந்த வழியாக வரும்போது தான் பேதுரு பார்க்கிறான், நீ சபித்த இந்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்கிறான். அப்போ தான் சொல்கிறாரு, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, இந்த மரத்தை பார்த்து மட்டுமல்ல, இந்த மலையை பார்த்து எப்பேற்பட்ட சூழ்நிலை வேணும்னே எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிளாக போயிடுறாரு, ரொம்ப அதிகமாக சொல்லிடுறாரு. சிலர் சொல்கிறாங்க, ஏன் அப்படி சொன்னார், மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளி, இதெல்லாம் சொல்லலாமா? ஃபெய்த்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகுதுங்க. இந்த ஃபெய்த்து டீச்சிங்கே அப்படி தான், ரொம்ப எக்ஸ்ட்ரீமு. ஃபெய்த்தே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் தான். ஏன்னா ஃபெய்த் இருந்தால் மலையை பார்த்து பேச சொல்லும், மரத்தை பார்த்து பேச சொல்லும், காற்றை பார்த்து பேச சொல்லும், கடலை பார்த்து பேச சொல்லும், அலையை பார்த்து பேச சொல்லும், தேவைகளை பார்த்து பேச சொல்லும், இல்லாமையை பார்த்து பேச சொல்லும், வறுமையை பார்த்து பேச சொல்லும், நோயை பார்த்து பேச சொல்லும். இது ஒரு விதமான எக்ஸ்ட்ரீம் இது தான். ஆனால் உங்களை எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியாக இது ஆக்கும், ரொம்ப சந்தோஷமுள்ளவர்களாக இது ஆக்கும். அதுலேயும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இது, எக்ஸ்ட்ரீம்லி விக்டோரியஸ் ஆக்கும். உங்களை அதிக வெற்றி உள்ளவர்களாக, அளவு கடந்து வெற்றி உள்ளவர்களாக மாற்றும். உங்களுடைய சூழ்நிலைகளை இது மாற்றும். விசுவாசம் உங்கள் வாழ்க்கையின் மலைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடும். அதனால தான் வேணுன்னே சொல்கிறார், மலையை பார்த்து நீ இப்போ இந்த சமுத்திரத்தில் தள்ளுன்னு போகணும். வேணுன்னே டெலிபரேட்டாக ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிளை யூஸ் பண்ணுறார். மலையை போயிடுனா அப்புறம் சாதாரண பிரச்சனைகள்லாம் என்ன? நமக்கு முன்னால் யார் முன்னால் இன்றைக்கி ஒரு பெரிய மலை ஒன்றும் கிடையாது. சில சொல்கிறாங்க மலை போன்ற பிரச்சனைங்க. மலை போன்ற பிரச்சனை யாருக்கும் ஒன்றும் கிடையாது. மலை அப்படியே குத்துக்கள் மாதிரி நின்றுட்டு இருக்குது. அதே போயிடுமா பார்த்து சொன்னால்.
பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால் வெறும் போகிறது மட்டும் இல்லை, அதே போய் அப்படியே சமுத்திரத்திலே விழுந்து அது ஒன்று காணக்கூடாத அளவுக்கு போய்விடும் என்று சொல்லுகிறார். அப்பேற்பட்ட விசுவாசம். அதை சொல்லிட்டு அடுத்த வசனமே சொல்கிறாரு, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது. ஜெபத்துக்கு இதுக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குது. மலையை பார்த்து பேசுறதுக்கு ஜெபத்துக்கு என்ன கனெக்ஷனுங்க? அத்தி மரத்தை பார்த்து சபிச்சது ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கும் ஜெபத்துக்கு என்ன கனெக்ஷன்? ஜெபம் அப்படிப்பட்டது தான் என்று சொல்ல வருகிறார். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, எல்லாரும் சொல்லுவோம், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது. இந்த ஆதலால்ங்கிற வார்த்தையை 12ஆம் வசனத்திலேருந்து கனெக்ட் பண்ணணும். இதெல்லாம் சொல்லியிருக்கிறேனே, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணுங்கன்றார். எந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணுங்க? வியாதியை பார்த்து வியாதியே நீ பட்டுப்போ, வேரோடு அற்றுப்போ என்று அப்படி பேசு. வறுமையை பார்த்து இல்லாமையை பார்த்து வறுமையே இல்லாமையே நீ வேரோடு அற்றுப்போ, என்னுடைய வாழ்க்கையிலிருந்து, என்னுடைய குடும்பத்திலிருந்து, இந்த வீட்டிலிருந்து அற்றுப்போ, என்னுடைய சந்ததியிலிருந்து அற்றுப்போ என்று அப்படி பேசு என்று அவர் சொல்லுகிறார். இருக்கீங்களா? ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜெபங்கிறது ஏதோ மண்டிட்டு மன்றாடிட்டு கிடக்கிறது அல்ல. ஜெபம் என்கிறது ஒரே கூச்சலும் புலம்பலும் அழுகையும் அல்ல. ஜெபம் என்கிறது தேவனுடைய வார்த்தையை, தேவனை போலவே இருக்கிற நாம், தேவனை போலவே உண்டாக்கப்பட்டிருக்கிற நாம், தேவனை போலவே செயல்படுகிறோம். அவர் எப்படி வார்த்தையினால் உலகத்தை சிருஷ்டித்தாரோ, வார்த்தையினால் உலகத்தை தாங்குகிறாரோ, அதுபோல நாமும் வார்த்தையினால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய சூழ்நிலையை உருவாக்கக்கூடும். அதான் ஜெபம். நான் சொல்கிறேன், சும்மா மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுறேன்னு வாழ்க்கையை மாறாமல் இருந்தால் அது என்ன ஜெபம்? ஜெபம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அது மாற்றி அமைக்க வேண்டும். சூழ்நிலைகள் மாற வேண்டும் ஜெபத்தின் மூலமாக. ஏனென்றால் இந்த ஜெபம் அப்படிப்பட்டது. அது என்ன செய்கிறது? தேவன் எப்படி வார்த்தையை பேசினார், பேசினப்போ பூமி உண்டானது, ஒழுங்கின்மை நீங்கி வெறுமை நீங்கி எப்படி ஒரு அழகான பூமி உண்டானதோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஒழுங்கின்மையும் வெறுமையும் நீங்கி ஒரு அழகான செழிப்பான ஆசீர்வாதமான பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை உண்டாகும்படியாக தேவனுடைய வார்த்தை, தேவனை போல உண்டாக்கப்பட்ட நாம் அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேசுவது தான் ஜெபம். இருக்கீங்களா? அப்படிப்பட்ட ஜெபத்தை எத்தனை பேர் செய்றீங்க? அதுதாங்க ஜெபம். அப்ப இப்படி ஒரு ஜெபத்தை செய்யும் போது வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்க வேண்டும். வெளிச்சமில்லாத உலகத்தை பார்த்து வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடக்க வேண்டும். அதற்கு தான் ஜெபம். அப்போ ஜெபம் என்றால் என்ன? சில காரியங்களை போதிக்க போகிறோம் பாருங்க. இந்த விசுவாசம் ஜெபம் என்கிற காரியத்தில், ஜெபம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய உள்ளத்திலே கருத்தரித்து, இருதயத்திலே கருத்தரித்து, அதை நம்முடைய நாவிலே வார்த்தைகளாக அவைகளை பெற்று நாவில் வைத்திருக்கிறது மட்டுமில்லாமல் அதற்கு சத்தத்தை கொடுத்து அதை பேசும்போது தேவனுடைய வல்லமையே, தேவன் வார்த்தையை பேசினா எப்படி பூமி உண்டாயிற்று, தேவன் வார்த்தையை பேசுறதுனால எப்படி ஒரு காரியத்தை சிருஷ்டிக்க முடிந்தது, அதுபோல ஒரு வல்லமை நம்முடைய உள்ளத்திலே வார்த்தையை கருத்தரித்து, தேவனுடைய வார்த்தையை கருத்தரித்து. நம்ம பேசுறது நம்ம வார்த்தை இல்லை, தேவனுடைய வார்த்தை. அதனால தான் ஜெபம்ங்கிறது நம்ம வார்த்தையை சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கிறது இல்லை. ஜெபம் ஜெபம் என்கிறது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுறதுன்னு பார்த்து அதை உள்ளத்தில் வைத்து அதை கன்சீவ் பண்ண வேண்டும். முதல்ல இதெல்லாம் பேச போகிறோம் பாருங்க. கன்சீவ் பண்ண முதல்ல ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் எனக்கு ஜெபம் மேலே நம்பிக்கை பிரதர், எனக்கு கண்ணீர் மேலே நம்பிக்கை ஒருத்தர் சொல்கிறாரு. எனக்கு தெரியும் ஆண்டவர்கிட்ட போய் கண்ணீர் விட்டா எல்லாம் நடந்துடும். கண்ணீர் விட்டால் எல்லாம் நடந்துடும்னா இன்றைக்கி எல்லாருமே பிரமாதமாக எல்லாருக்கும் எல்லாம் நடந்திருக்கும் இன்றைக்கி. ஏன்னா எல்லா கிறிஸ்தவர்களும் கண்ணீர் விடுற கிறிஸ்தவங்க தான். இன்றைக்கி சென்னை பட்டணத்தில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் எல்லா கிறிஸ்தவர்களும் கண்ணீர் விடுறத ஒரு பெரிய ஒரு கலையாக வச்சுருக்கிறாங்க. கண்ணீர் கலை, கண்ணீர் விடுறதில் தேர்ந்தவங்க அவங்க. இன்னைக்கு எப்படி இருந்திருப்பாங்கன்றீங்க? வெறும் கண்ணீர் விட்டு காரியத்தை சாதிக்க முடியுமானா இன்றைக்கி பெரிய காரியம் நடந்திருக்கு அவருடைய வாழ்க்கையில். அவன் சொல்கிறான், எனக்கு ஜெபம் மேலே ஜெபத்தின் மேலே நம்பிக்கை பிரதர், எனக்கு கண்ணீர் மேலே நம்பிக்கை பிரதர், எனக்கு கூப்பாட்டின் மேலே நம்பிக்கை பிரதர், எனக்கு அழுகையின் மேலே நம்பிக்கை. முதல்ல வசனத்தின் மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை எடுத்து உள்ளத்திலே கருத்தரிக்க வேண்டும், உள்ளதை கன்சீவ் பண்ண வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உள்ள ஒரு விதையை போல போய் அங்கே பயிரிடப்பட வேண்டும், அது நடப்பட வேண்டும். அது உள்ள கன்சீவ் பண்ண பிறகு அது நாவுக்கு வர வேண்டும். இருதயத்தின் நிறைவினால் தான் நாவு பேச வேணும். ஏதோ அறகுறையா இல்லை, இது ஏதோ மந்திரம் சொல்லி தந்தில்லை, இப்படி 4 தடவை சொன்னா உனக்கு இப்படி ஆயிடுமாக்கன்னு அப்படிலாம் இங்கே போதிக்கிறது இல்லை பாருங்க. நீ டெய்லி இதை 10 தடவை சொன்ன அப்படி ஆயிடுமாக்கன்னு கிடையாது. டெய்லி இதை 10 தடவை சொன்னீங்கன்னா அது இன்னும் உள்ளே ஏற ஆரம்பிக்கும். அவ்வளோதான் நடக்கும். உள்ளே ஏற ஆரம்பித்த பிறகு அப்புறம் பேசுகிற விதமே மாறிவிடும் பாருங்க. இருதயத்தின் நிறைவினால் நாவு பேசும். நாவு பேசும்போது தேவன் தம்முடைய வார்த்தையை பேசின போது என்ன வல்லமையோ அதே வல்லமை விளங்கும் அந்த சூழ்நிலையில்.
தேவன் வார்த்தையை பேசின போது சிருஷ்டிப்பு உண்டாயிற்று, வெளிச்சம் உண்டாயிற்று, ஒழுங்கின்மையும் வெறுமையும் நீங்கி அழகான ஒரு பூமி உண்டாயிற்று. தேவன் வார்த்தையின் தேவன், அவர் விசுவாசத்தின் தேவன். நாமும் அப்படித்தான் விசுவாசத்தில் பிழைக்க வேண்டும் என்று வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என்ன பேசுறாரு? இவருடைய பலத்தை பற்றி பேசுறாரா? ஏதோ இங்க மூல அறிவிலிருந்து பேசுறாரா எனக்கு எல்லாத்தையும் செய்ய பலன் உண்டு என்று? கிடையாது. அவர் உள்ளே வார்த்தை கருத்தரித்து விட்டது. உள்ளே தேவனை குறித்து சில காரியங்களை புரிந்து வைத்துக் கொண்டார். உள்ளே மீட்பை குறித்து சில அறிவு உண்டாகிவிட்டது. உள்ளே தேவன் அவருக்கு உண்டு பண்ணின இந்த மீட்பின் மூலமாக அவர் என்னவாய் இருக்கிறார், புது சிருஷ்டியா இருக்கிறார் என்ற அறிவு உண்டாகிவிட்டது. பாவம் நீக்கப்பட்டு விட்டது. இவர் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறார், தேவனுடைய சாயலை பெற்றிருக்கிறார், தேவனை போலவே இந்த உலகத்தில் செயல்பட முடியும் என்கிற காரியங்கள் அவருக்கு உள்ளே கருத்தரித்து விட்டது. உள்ள போய் சேர்ந்துருச்சு பாருங்க. அதன் நிறைவா வாய் பேசுது. இப்போ உள்ள சத்தியத்தை விளங்கி கொண்டவராக, அறிந்து கொண்டவராக, சத்தியம் வார்த்தை உள்ளவை கருத்தரித்திட்டப்பட்டால் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. இவர் சொல்றதுலேயே வித்தியாசம் இருக்கு பாருங்க. சில கிறிஸ்தவங்க இதை சொன்னா ஒண்ணுமே அர்த்தமே கிடையாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டில் போயிட்டு என்ன சொல்லிட்டு இருப்பாங்க, பாருங்க பிரதர், பலனே இல்லை பிரதர், நம்ம தான் வீக்கு, நம்ம வீக்னஸே இதுதான் பிரதர் அப்படின்ட்டு இருப்பாங்க. அதனால இன்னும் ஏறலன்னு அர்த்தம். பவுல் அப்போஸ்தலன் வீக்னஸை கன்ஃபரன்ஸ் பண்றதே கிடையாது. அவர் சொல்றாரு, இல்லை, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னையா பெருமையா? அவருக்கு பெருமை இல்லை, விசுவாசம். இது விசுவாசம் பெருமை போல தெரியும், ஆனால் அது பெருமை இல்லை, விசுவாசம். அது சாதிக்கும் காரியங்கள். அதனால தான் உலகத்தையே தலைகீழ் நாக்கினார் அந்த மனுஷன். உள்ள போயிடுச்சு, உள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு, உள்ள அந்த வசனம் கருத்தரிச்சிருச்சு. ஆகவே சொல்றாரு, என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆகவே இந்த ஆவிக்குரிய உலகம் தேவனுடைய வார்த்தையினாலே அது இயங்குகிறது. இந்த காணக்கூடிய உலகம், நேச்சுரல் வேர்ல்டு, இது தேவனுடைய வார்த்தையை நாம் பேசுகிறதுபடினாலே அது இயங்குகிறது. இதை சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். வார்த்தையும் ஜெபத்தையும் குறித்து தான் போதிட்டு இருக்கோம். அதனால் ஒரு முக்கியமான ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 7ஆம் வசனம், யோவான் 15:7-8. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும், எல்லாரும் சொல்லுவோம், என் வார்த்தைகள் உங்களிலும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், பாருங்க, வார்த்தைகள்னு சொன்னால் ஏதோ மேற்பூச்சா கேட்டு போகிறது இல்லை. வார்த்தை உங்களுக்கு உள்ள போய் அது நடப்பட்டிருந்தால், அது கன்சீவ் ஆயிருந்தால், நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். வார்த்தை உள்ள போய் கன்சீவ் ஆகிறதுக்கும் கேட்டு பெற்றுக்கொள்றதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கு பாருங்க. எவ்வளவுக்குள்ள வார்த்தை உள்ள போகிறதோ, எவ்வளவுக்குள்ள வார்த்தை உள்ள நிலைத்து நிற்கிறதோ, சும்மா வந்துட்டு போறதில்ல. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை 4 வார்த்தை கேட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிடுறது இல்லை. அதோட அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர்றதில்லை. வார்த்தை உள்ள போகிறது, எந்நேரம் அதன் தியானம், அதை குறித்த காரியங்கள் உள்ள இறங்கி கொண்டிருக்கிறது. வார்த்தை நிலைத்து இருக்கிறது. கேட்ட வார்த்தை அப்படியே நிற்குது உள்ள, அப்படியே அதை பெற்றுக்கொள்கிறீர்கள், அப்படியே உள்ள இருக்குது. எப்படி உள்ள வைக்கிறது? அது திருப்பி திருப்பி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அதை அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ நிலைத்திருந்தால், வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். கனிகள்னா ஜெபத்தில் கனி கொடுப்பீர்கள். என் பிதா மகிமைப்படுவார். கனி கொடுக்கிறதுனால என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். அப்போ பிதாவுக்கு நீங்கள் கனி கொடுக்கணும்னு ஆசை. அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டார், வார்த்தையை அனுப்பிச்சிருக்கிறேன், இந்த வார்த்தையை உள்ள வை, நீ கேட்குறதெல்லாம் கிடைக்கும், அப்போ எனக்கு மகிமை உண்டாகுதுங்கிறார். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கர்த்தர் தர்றதுக்கு எப்படியாவது தராமல் அவாய்ட் பண்ணுறாருங்க. ஆனால் நான் அவரை எப்படியாவது பிடிச்சி முறுக்கி இறுக்கி கையை முறுக்கி அவரை என்னத்தையாவது கெஞ்சி அழுது கூப்பாடு போட்டு அவர்கிட்ட வாங்கி. கர்த்தர் சொல்கிறார், ஐயோ நீ தரணும் தான் இவ்வளோ பெரிய பைபிளை கையில் கொடுத்துருக்குறேன், உனக்கு தரணும் தான், நீ இதை புரிஞ்சுக்கணும் தான் இதை கொடுத்துருக்குறேன். இந்த வசனத்தை நீ வாசி. இந்த வார்த்தைகள் உனக்குள்ள நிலைத்திருந்தால், இது என்னைக்கு உனக்குள்ள போய் கருத்தரிக்கிறதோ, நிலைத்திருக்கிறதோ, அன்னைக்கு நீ கேட்டுக்கொள்கிறதோ அது உனக்கு கிடைக்கும். நீ கேட்கறதெல்லாம் கிடைக்கிற அளவுக்கு உன்னை உன்னுடைய ஜெபத்தை மாற்றும்படியாக உனக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறேன். நான் உனக்கு எய்ட் பண்றதுக்கு இருக்கேன், உனக்கு உதவி செய்யும்படியாக நான் இருக்கிறேன். உனக்கு எதிரி இல்லை. எப்படி கொடுக்காம இருக்கிறதுக்கு வழி பண்றதுக்கு அல்ல, எப்படி கொடுக்கிறதுன்னு பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நீ கேட்கிறதெல்லாம் பெற்றுக்கொள்ளும் போது, மிகுந்த கனி கொடுக்கும் போது எனக்கு என்ன பண்ணுகிறது, மகிமை உண்டாகிறது. பிதா சொல்றாரு, ஏசு சொல்றார், பிதா மகிமைப்படுவாராம்.
கேட்குறதெல்லாம் பெற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்தவனை பார்த்து அப்போ தான் பரலோக பிதா மகிமைப்படுறாரு. வெறும் அழுது ஜெபத்தை அழுது முடிக்கிற கிறிஸ்தவனை பார்த்தல்ல, வெறும் கண்ணீர் விட்டேன்னு சொல்கிற கிறிஸ்தவனை பார்த்தல்ல, வெறும் கூப்பாடு போட்டேன் மன்றாடினேன்னு சொல்கிற கிறிஸ்தவனை பார்த்தல்ல, கனி கொடுக்கிற மிகுந்த கனி கொடுக்கிற கிறிஸ்தவனை, கேட்குறதெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு காரியங்களை புரிந்து கொண்டு செயல்படுகிற கிறிஸ்தவனை பார்த்து பரலோக பிதா என்ன பண்ணுகிறார்? மகிமைப்படுகிறார். கடவுளை மகிமைப்படுத்துறது தான் விதம். கேட்குறதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும். கேட்குறதெல்லாம் எப்போ பெற்றுக்கொள்ளப்படும்? வார்த்தை நமக்குள்ளே நிலைத்து இருக்க வேண்டும். ஆகவே ஜெபம் என்கிறது தேவனுடைய வார்த்தைக்கு சொந்தக்காரராக இருக்கிற நாம், தேவனை போல உருவாக்கப்பட்டிருக்கிற நாம், இந்த தேவனுடைய வார்த்தையை எடுத்து நம்முடைய வாயில வைத்து அதை பேசி தேவனுடைய வல்லமையை நம்முடைய சூழ்நிலைகளுக்கு கொண்டு வருவது. நம்முடைய வியாதியின் மத்தியில், நம்முடைய இல்லாமையின் மத்தியில், வறுமையின் மத்தியில், பிரச்சனையின் மத்தியில், குழப்பத்தின் மத்தியிலே, குழப்பத்தை பேசி, வியாதியை பேசி, வறுமையை பேசி, இல்லாமையை பேசிட்டு இருக்கிறது இல்ல, அதன் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாயில வைத்து பேசி, எப்படி ஒழுங்கன்மையும் வெறுமையுமான பூமியில இயேசு தேவன் வார்த்தையை பேசி எல்லாவற்றையும் உண்டாக்கினார், அதுபோல் அதன் மத்தியில் நின்று கொண்டு தேவனுடைய வார்த்தையை பேசி அதன் மூலமாக தேவ வல்லமையே நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணுவதுதான் ஜெபம். இருக்கீங்களா? அப்போ ஜெப நேரம் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான நேரம் என்பதை கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். சாதாரண ஒரு நேரம் கிடையாது. ஜெப நேரம் ஒரு பெரிய வேலை பாருங்கள். தேவனுடைய வார்த்தை எடுத்து என் வாயில் வைத்து என்னுடைய சூழ்நிலையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய சபையிலே, என்னுடைய உலகத்தில் நடக்கிற காரியங்கள் மத்தியிலே நான் நின்று கொண்டு வல்லமை உள்ளவனாக, காரியங்களை மாற்றி அமைக்கக்கூடியவனாக நான் தேவனுடைய வார்த்தையை பேசுகிற நேரம், தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு வந்து அந்த சூழ்நிலையில் தேவ வல்லமை விளங்கும்படியாக, தேவனுடைய பலன் அங்கே விளங்கும்படியாக பேசுகிற ஒரு நேரம். அப்போ ஜெபத்துக்கு நாம் வரும்போதெல்லாம் எது ரொம்ப முக்கியங்க? நான் முழங்கால் போட்டேன்றது முக்கியமல்ல. முழங்கால் போடலாம். என் முழங்காலில் காப்பு காய்ச்சுதுங்கிறது முக்கியமல்ல. காப்பும் காய்க்கலாம். இருக்கீங்களா? நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணேன்றது இல்லை, நான் எவ்வளோ கண்ணீர் விட்டதுன்றது இல்லை, நான் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொண்டு, எப்பேற்பட்ட வார்த்தைகளை தெரிந்து கொண்டே வாயில் வைத்து நான் பேசுகிறேன், நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன் ஜெபம் பண்ணும்போது, என் வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்படுது, அதுதான் ஜெபத்தில் ரொம்ப முக்கியம் ஒழிய வேறு எதுவும் முக்கியம் கிடையாது. மற்றதெல்லாம் அப்புறம் தான். நான் எவ்வளோ மணி நேரம் ஜெபம் பண்ணுறது அப்புறம் தான். எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணால் என்ன? வார்த்தையை பேசாத வரைக்கும் அந்த ஜெபத்தில் ஒரு பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் புலம்பிக்கிட்டே இருந்தால் அது ஜெபமா? கர்த்தருடைய வார்த்தையை பேசாத வரைக்கும் நம்ம எத்தனை மணி நேரம் மண்டிட்டு என்ன பண்ணி பிரயோஜனம்? அது ஒன்றுத்துக்கும் உதவாது. அந்த வாயை திறக்கும் போது நான் என்ன பேசுகிறேன் என்பதுதான் ஜெபத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இருக்கீங்களா? இதை ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு. இதை புரிந்து கொள்ளும்போது தான் வெற்றி உண்டாகும். சரி, இதிலேயே ஆபிரகாமை குறித்த சில காரியங்களை இன்றைக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். இந்த வார்த்தை எப்படி உபயோகப்படுத்துவது, விசுவாசம் எப்படி செயல்படுகிறது என்பதை காண்பிக்கிறதுக்காக செல்வோம். ஆபிரகாமை குறித்து வாசிப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு முதல்ல போவோம். ஆதியாகமம் 15 1 முதல் 6. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே, ஆதியாகமம் 15:1, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நிறைய பேருடைய ஜெபம் மாதிரி இருக்கு பாருங்க. இன்னும் ஜெபம் பண்ண கற்றுக்கல இவர், இனிமேல் தான் கற்றுக்க போகிறாரு. அதனால் இந்த ஜெபத்தை பிடிச்சிக்காதீங்க. கற்றுக்கிட்ட பிறகு எப்படி ஜெபம் பண்ணார்னு பாருங்கள். பைபிளை வாசிக்கும் போது அறிவோடு வாசிக்கணும். கொஞ்சம் ஆவிக்குரிய அறிவு வேணும். பிரதர், ஆபிரகாம் சொன்னது போல நானும் சொன்னேன், எனக்கு என்ன தருவீர்னு. என்ன தருவீரா பாருங்க. இப்போ நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகி இந்த எலியேசரின் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே. ஒரே கம்ப்ளைண்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் ஒரே கம்ப்ளைண்ட் பாருங்க. என்ன சொல்கிறான் பாருங்க, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு என்ன தருவீர்? என் வீட்டு வேலைக்காரனாக இருக்கிற விசாரணை கர்த்தனாக இருக்கிற இவன், அவனுடைய பிள்ளைகள் அல்லவா எனக்கு உள்ளதெல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி புலம்புகிறான் பாருங்க. இவன் ஒரு புலம்புகிற ஒரு பேர் வழி புலம்பிக் கொண்டிருக்கிறான். தேவை இருக்குது எல்லாம். அவனை கர்த்தர் ஐஸ்வர்யவானாக்கி விட்டார். சீமானாக இருந்தான். வெள்ளியும் பொண்ணும் மாடுகளும் வேலைக்காரிகள்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. பிள்ளை இல்லை. கர்த்தர்கிட்ட வந்து புலம்புகிறான். இவனுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய தேவை இருக்குது பாருங்கள். இன்றைக்கு அநேக வாழ்க்கையில் பெரிய தேவைகள் எப்படி இருக்குது? ஒருவேளை பிள்ளை தேவையாக இருக்கலாம் சிலருக்கு. நான் இதை பிரசங்கம் பண்ணுறப்பெல்லாம் ஏதாவது ஆகிடுது அந்த மாதிரி கரெக்டாக. அதனால் இப்போ ஆகும் கண்டிப்பாக.
ஆனால் பிள்ளை மட்டும் இல்லை, நான் சொல்கிறேன் எதுவும் ஆகும். இது ஒரு ஜெனரல் பிரின்சிபல். பிள்ளை பிறக்கிறது மட்டுமல்ல, பிசினஸும் பிறக்கும். பிள்ளை பிறக்கிறது மட்டுமல்ல, செழிப்பு பிறக்கும். பிள்ளை பிறக்கிறது மட்டுமல்ல, சுகம் பிறக்கும். இது ஒரு ஜெனரல் பிரின்சிபல் ஆஃப் ஃபெய்த். ஒரு விசுவாசம் எப்படி இயங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளும் போது பிள்ளை எப்படி பிறகுதோ அப்படிதான் எல்லாம் உண்டாகும். அதுதான் இங்கே லெசனே. பிள்ளை இல்லை இவனுக்கு, அதுதான் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை. இவனுக்கு ஐஸ்வர்யம்லாம் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பிள்ளை இல்லை, அதுதான் பிரச்சனை. அப்போ ஆண்டவர்கிட்ட வந்து சொல்கிறான், பிள்ளை இல்லை ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? ஒன்றும் காணும், இது வரைக்கும் ஒன்றும் ரிசல்ட்டே இல்லை, வயசாகிட்டே போகுது, என்ன தருவீர்? என் வேலைக்காரன் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறான்னு சொல்லி புலம்புகிறான். 3ஆம் வசனம், பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. எப்படி இப்போ ஜெபம் பாருங்க. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, பாருங்க இப்போ வார்த்தை உண்டாகிறது. வார்த்தை உண்டாகின்னு சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு பேசப்படுகிறது. இந்த வார்த்தை வந்து ஒவ்வொரு முறையும் பாருங்க, ஜெபத்தில் அதான் ரொம்ப முக்கியம். ஜெபத்தில் மனுஷன் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் தான் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். உன்னுடைய கற்பத்திலிருந்து வருகிறவன், உன்னிலிருந்து உண்டாகிறவன், அவன் தான் உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான். இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் டிக்ளேர் பண்ணிட்டார், இல்லப்பா வேற யாரும் சுதந்திரவாளி கிடையாது. உன்னுடைய கற்பத்திலிருந்து வருகிறவன், உன்னுடைய மனைவியிலிருந்து கற்பத்திலிருந்து வருகிறவன், உன்னிலிருந்து உண்டாகிறவன், அவன் தான் உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் என்று ஒரு வாக்கு தத்தத்தை பண்ணுகிறார் கர்த்தர். பாருங்க, அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்றார். ஒரு பிள்ளை இல்லைன்னு புலம்புறவன்ட்டு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகிறது. ஆண்டவருடைய வார்த்தை எப்பவுமே ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், பல்வேறு பிரச்சனைகளில் பல்வேறு சிக்கல்களில் சிக்கி தவித்து கொண்டு ஒருவேளை இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு இன்றைக்கு உண்டாகிறது. நான் சொல்லுகிறேன், கர்த்தர் சொல்றார், வானத்தை அண்ணாந்து பார், வானத்தின் நட்சத்திரங்கள் எவ்வளவு, எண்ணக்கூடுமா? எண்ணவே முடியாது, அவ்வளவு நட்சத்திரங்கள், கோடான கோடி நட்சத்திரங்கள். உன்னுடைய சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இல்லாமையிலும் வறுமையிலும் வியாதியிலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் பிரச்சனைகளிலும் எல்லா விதமான பயத்திலும் சிக்கி தவிக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் நினைக்கிறதும் கேட்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் தருகிறவர் கர்த்தர். வானத்து நட்சத்திரங்களை எப்படி எண்ண முடியாதோ அப்படி எண்ண முடியாத அளவுக்கு தருகிறவர். இடங்கொள்ளாமல் போகும் அளவுக்கு ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிறவர். உங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தையும் ஔஷதத்தையும் உண்டாக்குகிறவர் அவர். இதை எண்ணி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும் போது அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். பாருங்க, அதுல தான் பதில் இருக்கிறது. அதுதான் ஜெபமாக வேண்டும். பிறகு 6ஆம் வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இதுதான் ரொம்ப முக்கியம். அவன் கர்த்தரை, எல்லாரும் சொல்லுவோம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அப்புறம் சொல்லியிருக்குது, அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நான் என்னுடைய லாங்குவேஜில் சொல்கிறேன், இப்போ விளக்கி காமிப்பேன் போதனையில். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் விசுவாசித்தபடியே அவனுக்கு நடந்தது. அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார்ன்றது அர்த்தம் தான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அவன் விசுவாசித்தபடியே அவனுக்கு நடந்தது. திருப்போம் ரோமர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம், அங்கே இதை குறித்து எப்படி அவன் விசுவாசித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை விசுவாசித்தான்னு சொல்லியிருக்கேன். எப்படிங்க விசுவாசித்தான்? விசுவாசத்தில் என்ன இருக்குது? விசுவாசிக்கிறது எப்படி? ஒரு பிள்ளை இல்லாத ஒருவன், வயசானி போன ஒருவன், வயசான காலத்தில் எப்படி அவனுடைய வாழ்க்கையின் ஒரு சூழ்நிலையை எப்படி மாற்றி அமைக்க முடிந்தது? எப்படி ஒரு அற்புதத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற முடிந்தது? எப்படி வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய முடிந்தது? எப்படி விசுவாசித்தான்? ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, அல்லது அவனுக்கு அப்படியே அது ஆயிற்று என்று சொல்லுகிறோமே. எப்படி விசுவாசித்தான்? ஏன்னா நான் தான் கற்றுக்கணும் இன்றைக்கு. அவன் எப்படி விசுவாசித்தான்? ஏனென்றால் அவனுக்கு எப்படி ஒரு இம்பாசிபிலிட்டி பாசிபிலிட்டியாக மாறினதோ, எப்படி இயலாத ஒன்று அன்றைக்கு கைகூடி வந்ததோ, அதுபோலதான் என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் இம்பாசிபிலிட்டிஸ், நடக்க முடியாது என்கிற காரியங்கள் அப்படிதான் கைகூடுகிறது. விசுவாசத்தினால தான் எல்லாம் நடக்கிறது. பாருங்க,
அப்போ நான் புரிந்து கொள்ள வேணும், எப்படி அவனுடைய விசுவாசம் வேலை செஞ்சது, அங்கே நடந்தது என்ன, எப்படி விசுவாசித்தான். அங்கே சிம்பிளாக சொல்லிடுச்சு, கத்தரை விசுவாசித்தான், அது அப்படியே அவனுக்கு ஆயிற்று என்று. எப்படி விசுவாசித்தான், அதுக்கு தான் ரோமர் 4:17 முதல் எப்படி விசுவாசித்தான் என்கிற விளக்கம் இங்கே இருக்கிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவது நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே வார்த்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அதே இங்கே கொஞ்சம் விளக்கி சொல்லியிருக்காங்க. அப்போஸ்தலன் பவுல் அதை வச்சு ஒரு பெரிய பாடமே எடுக்கிறார். இங்கே அங்கே சிம்பிளாக சொல்லியிருக்கான், வந்து ஆண்டவர்கிட்ட புலம்புனா எனக்கு குழந்தையே இல்லை, என் வேலைக்காரன் தான் எனக்குள்ளேயே சொத்தெல்லாம் எடுத்துக்க போகிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, உனக்கு பிறக்கிற குழந்தை தான் சுதந்திரவாளி ஆகும், வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்கள் போல உனக்கு சந்ததி ஏற்படுத்துவேன்னு சொன்னார். அவன் அதை விசுவாசித்தான். எப்படி விசுவாசித்தான்? இது குறித்து சில காரியங்கள், ஆபிரகாமின் விசுவாசத்தை குறித்து சில காரியங்களை சொல்லுகிறேன். ஏனென்றால் அதிலிருந்து விசுவாசம் என்றால் என்ன என்று நமக்கு விளங்குகிறது. எப்படி நாமும் நடக்கக்கூடாத காரியங்களை நடக்க வைக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலே. விசுவாசம் எப்படி மலைகளை பெயர்த்து காரியங்களை சாத்தியமாக்குகிறது என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இது ரொம்ப முக்கியமான சில பிரின்சிபல்ஸ் என்ன நீங்கள் எடுத்து சொல்ல போகிறேன். வாசித்தோம், இதில் ஒன்றொன்றாக எடுத்து சொல்லுகிறேன். முதலாவது, இங்கே பார்க்கிறபடி விசுவாசம் என்றால் தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பது தான் விசுவாசம். இங்கே 2 காரியம் திரும்ப திரும்ப வருது பாருங்கள். எந்த ஒரு வேத பகுதியை வாசித்தாலும் வேதத்தை எப்படி படிக்கிறதுன்னு கொஞ்சம் கற்றுக்கிறது நல்லது. ஒரு பகுதியை படிக்கிறீர்கள் சொன்னால் அங்கே என்ன வார்த்தை திரும்பி திரும்பி வருதுன்னு பார்க்கணும். அது ரொம்ப சிம்பிள் மெத்தட் பாருங்க. என்ன வார்த்தை திரும்பி திரும்பி வருது? இந்த வசனங்களை வாசித்தேனே, இப்போ என்ன வார்த்தை வந்தது? விசுவாசம் என்கிற வார்த்தை திரும்பி திரும்பி பல விதத்தில் வருது. விசுவாசித்தான், விசுவாசம் உள்ளவனாகி, இப்படியெல்லாம் வருது பாருங்க. விசுவாசம் என்கிறது திரும்ப திரும்ப வருது. 2வது ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருது. அது என்னன்னா வாக்குத்தத்தம் என்கிற வார்த்தை. சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டபடியே, அல்லது வாக்குத்தத்தம் பண்ணினது என்று சொல்லி இப்படி தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவன் சொன்ன காரியங்களை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 17ஆம் வசனத்தை பாருங்கள். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி. நான் போன முறை வாசித்து காண்பித்தேன். ஆபிரகாமுடைய பேரை மாற்றின போது ஆண்டவர் சொன்னார், ஆபிராம் இல்லை ஆபிரகாம். ஏனென்றால் ஏன் மாத்திரம் பேர் என்ன? ஜாதிகளுக்கு, அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பன் என்று அந்த பேருடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்போ அந்த பேரை நீ சொல்லும் போதும் மற்றவர்கள் அந்த பேரை சொல்லும் போதும் எப்போதும் உன் நினைவுக்கு முன்னால் இருக்கணும், நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று. ஏன்னா அதைத்தான் உனக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன் என்று. அப்போ கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? அநேக ஜாதிகளுக்கு அவனை தகப்பனாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். இந்த பிள்ளை இல்லாதவனை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்து விட்டார். தன்னுடைய மனதில் அதை எண்ணி வைத்து விட்டார், அது திட்டமிட்டு வைத்து விட்டார். இவனுக்கு அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி. இப்போ பவுல் சொல்றதுனால எழுதியிருக்கிறபடின்னு சொல்றாரு. அங்கே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட போது அப்போ எழுதப்படலை. எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை அந்த காலத்தில் இல்லை பாருங்க. அவனுக்கு சொல்லப்பட்டது அவ்வளோதான், கர்த்தர் சொன்னார். ஆனால் அதே தேவனுடைய வார்த்தை தான் வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாக இருப்பாய் என்பதுதான் வாக்குத்தத்தம். அதை அவன் என்ன பண்ணான்? விசுவாசித்தான். விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது, ஏதோ ஒன்றை விசுவாசிப்பதல்ல, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பது. ஆகவே ஜெபத்தில் என்ன பண்ண வேண்டும்? முதலாவது தேவனுடைய வார்த்தை என்னுடைய தேவையை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நான் கண்டுபிடிக்க வேணும். வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை என்ன? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு என்ன வாக்கு பண்ணுகிறது? கர்த்தர் என்ன எனக்கு சொல்லி இருக்கிறார் என்ற தேவையை பற்றி. வாக்குத்தத்தத்தை நான் முதல்ல பிடிக்கலன்னா எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு கிரிப்பே இல்லை, ஒன்றுமே கிடையாது. வாக்குத்தத்தத்தை முதல்ல பிடிக்க வேணும். அங்கே எழுதியிருக்கிறபடி அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாறு மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமாகிய தேவன் முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். அப்புறம் பாருங்க 18ஆம் வசனத்தில் திரும்பவும் சொல்லி இருக்குது, உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதுக்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். கர்த்தருடைய வார்த்தை எப்படி விசுவாசித்தான் சொல்லுதுங்க. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டான உடனே
கர்த்தருடைய வார்த்தை அவனுடைய தேவைகளுக்கு மத்தியில் வந்து கிடைத்த உடனே பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இல்லாத வரைக்கும் அவன் வந்து இல்லை இல்லை இல்லைன்னு நான் சொல்லிருந்தான். பிள்ளை இல்லாண்டவரே வேலைக்காரன் சொத்தை எடுத்துகிட்டு போயிடுவான், இப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒருபோதும் அவன் புலம்புறதை பார்க்கவே முடியாது. கர்த்தர் சொல்லிட்டார், இல்லை நீ சொல்கிறது சரியில்லை, இப்படி தான் அது அப்படின்னு சொன்ன பிறகு அவனுடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டான். உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல. பாருங்க, ஒன்னொன்னையும் பிடிச்சிக்கிட்டான் அவன். சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதுக்கு எதுவும் இல்லாமல் இருந்தும் அவன் விசுவாசத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் சந்தேகப்படாமல், அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவனுடைய ஆட்டிடியூட் என்ன, தேவனுடைய வாக்குத்தத்தத்தை என்ன மாதிரி நினைச்சாம, எப்படி எண்ணி பார்த்தான், அதை குறித்து என்ன எண்ணம் அவனுக்கு, அதுதான் விசுவாசம். பாருங்க 21ஆம் வசனம் மறுபடியும் சொல்லு, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. அப்ப விசுவாசம்னா என்ன, திட்டவட்டமா இங்க விளங்குகிறது. 17ஆம் வசனம், 18ஆம் வசனம், 20ஆம் வசனம், 21ஆம் வசனம் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம்னா என்ன, ஆபிரகாம் எப்படி பிள்ளை இல்லாத ஒருவன் வயசான காலத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாத ஒரு அற்புதத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றது எப்படி, அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றது எப்படி, விசுவாசத்தின் மூலமாக. விசுவாசத்தில் முதல் காரியம் என்னன்னா, விசுவாசம் தேவனுடைய வார்த்தையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது, அதுதான் விசுவாசம். இருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம், அதன் போதனைகள் கேட்கிறோம். ஏனென்றால் இதை வாசிக்கும் போது, இதை கேட்கும்போது தேவனுடைய வார்த்தை நமக்கு உண்டாகிறது. கர்த்தர் நம்மோடு பேச ஆரம்பிக்கிறார். இதுதான் உனக்கு ஏற்படுத்தி இருக்கிற வாழ்க்கை. நான் பாருங்கள், எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. நான் இதை படிக்க ஆரம்பித்த காலங்களிலே, இதை குறித்த சத்தியங்களை அறிந்து கொள்ள ஆரம்பித்த காலங்களில் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. இப்படி வசனங்களை வாசிக்கும் போது சனங்க சொல்லுவாங்க கர்த்தர் என்னோட பேசினார்னு. எனக்கு நான் அதை தனிப்பட்ட முறையில் நான் அறிந்தது கிடையாது. அந்த நாட்களில் அதை முதலாக நான் அறிந்து கொள்ள ஆரம்பித்தேன். கர்த்தர் அநேக வார்த்தைகளை கொண்டு, வசனங்களை கொண்டு என்னோட பேச ஆரம்பித்தார். இதுதான் உனக்கு நான் ஏற்படுத்தி இருக்கிறது, இதுதான் உன்னை குறித்த என்னுடைய சித்தமாக இருக்கிறது, இதைத்தான் நான் எண்ணி வைத்திருக்கிறேன், இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் உன்னுடையது, நீ இப்படி தான் இருக்க வேண்டும், நீ நன்றாக இருக்க வேண்டும், நீ இப்படி இருக்க வேண்டும், நீ வெற்றிகரமாக வாழ வேண்டும், நீ இப்படி இருக்க வேண்டும், ஆவியில் எப்படி இருக்க வேண்டும், ஆத்மாவில் எப்படி இருக்க வேண்டும், சரீரத்தில் எப்படி இருக்க வேண்டும், குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய கையின் பிரயாசங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றிலேயும் எனக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. அது உண்டாகும் போது அப்படியே எனக்குள்ளாக அது கருத்தரிக்க ஆரம்பித்து விடுகிறது, என்று உள்ளத்தில் அது இறங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆபிரகாமுக்கு அதுதான் நடந்தது. பாருங்க, தேவனுடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று, ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வெளிப்பாடாக அது உண்டாயிற்று. ஏதோ ஒரு சபையில் போய் உட்கார்ந்து என்னத்தையோ கொஞ்ச நேரம் பிரசங்கம் கேட்டு வந்ததுனால எதுவும் ஆக போகிறதில்ல. பாருங்கள், அது மாதிரி நிறைய கிறிஸ்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை அவர்கள் காண்கிறது கிடையாது, தேவனுடைய வல்லமையை வாழ்க்கையில் உணர்றது கிடையாது. சூழ்நிலையை மாற்ற முடியாத ஒரு நிலைமை, பலவீனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒன்றும் செய்ய முடியல அவருடைய சூழ்நிலை குறித்து அவர்களால். ஏன் என்று சொன்னால், விசுவாசத்தை குறித்த சில கோட்பாடுகளை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. விசுவாசம் என்றால் என்ன, தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அந்த வார்த்தை நமக்குள்ள அப்படியே வந்து இறங்க ஆரம்பிக்கிறது, தேவனுடைய சித்தம் நமக்கு விளங்க ஆரம்பிக்கிறது, தேவனுடைய வார்த்தை நமக்கு உண்டாகிறது. தேவனுடைய வார்த்தை உண்டாக வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகிறது. உண்டாகிறதா தேவனுடைய வார்த்தை? இங்கே வந்து வசனத்தை கேட்கும்போது சுகத்தை குறித்தும், செழிப்பை குறித்தும், வெற்றியை குறித்தும், நல்வாழ்வை குறித்தும் தேவனுடைய வார்த்தை உண்டாகிறதா? இப்படி தான் நான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு புதிய நோக்கம் உண்டாகிறதா? ஒரு விருப்பம் உண்டாகிறதா? இதை கேட்கும்போது இது சாத்தியம் என்கிற ஒரு எண்ணம் உண்டாகிறதா? அது உண்டாகும்போது பாருங்கள், அந்த அம்மா சொன்னாங்க, அன்றைக்கி வந்து சொல்லும்போது சொன்னாங்க, 7 வருஷமாக கன்சீவ் பண்ண முடியாமல் மருந்து சாப்பிட்றது கூட நிறுத்திட்டேன், என்ன சொல்லிட்டாங்க முடியாதுன்னு சொல்லி. ஆனால் இங்கே வந்து வசனத்தை கேட்கும் போதெல்லாம் எனக்குள்ளே அது வேலை செய்யுது, முடியும், இது நடக்கும் என்கிற எண்ணம் எனக்கு உண்டாகிறது. அதான் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. பாருங்க, எண்ணம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும் என்கிற எண்ணம் உண்டாகிறது, சுகம் என்னுடையது என்கிற எண்ணம் உண்டாகிறது, கல்வாரி சிலுவை எனக்காக இயேசு அதை செய்து முடித்திருக்கிறார் என்கிற எண்ணம் உண்டாகிறது, விடுதலை உண்டு என்கிற எண்ணம் உண்டாகிறது, வெற்றி உண்டு என்கிற எண்ணம் உண்டாகிறது. அது உண்டாயிடுச்சுன்னா அதை அப்படியே பிடித்துக் கொள்ள வேணும். பாருங்க, அந்த உண்டான அந்த எண்ணம் வேற ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை அது உள்ளத்தில் போய் உருவெடுக்க ஆரம்பித்து விட்டது. அதை வாயில வடிவமைத்து பேச வேண்டும், வார்த்தைகளை அதுக்கு உருவாக்க வேண்டும்.
உள்ளத்தில் உண்டான அந்த தேவனுடைய வார்த்தை வாயிலே அது இடம்பெற வேண்டும். வாயின் மூலமாக அது பேசப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். ரெண்டாவது, ஆபிரகாமுடைய விசுவாசத்தில் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். ரெண்டாவது காரியம் 17ஆம் வசனத்திலே, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து என்று இருக்கிறது. மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவளை போல அழைக்கிறோமாக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். ரெண்டாவது காரியம் என்னென்ன? விசுவாசம். Faith is believing that God would do the impossible. எனக்கு ரொம்ப சொல்றதுக்கே சந்தோஷமா இருக்குது. God would do the impossible. கர்த்தர் இயலாததை அவர் செய்து முடிப்பார். எது முடியாது என்று சொல்லுகிறோமோ அதை செய்து முடிக்கக்கூடிய வல்லவராய் அவர் இருக்கிறார். விசுவாசம் அதாங்க. எக்ஸ்ட்ரீமா? ஆமா, எக்ஸ்ட்ரீம். நடக்க முடியாதுன்னு நினைக்கிறோம். நான் சொல்றேன் நடக்கும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நடக்கும். ஆபிரகாமுக்கு 1000 பேர் சொல்லியிருப்பாங்க நடக்காதியா, வயசாகி போச்சு, இனிமே என்ன, இருக்கிறத வச்சு சந்தோஷமா இரு. எனக்கு எத்தனை பேர் சொன்னாங்க தெரியுமா? இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், சந்தோஷமா இரு போ அப்படின்னாங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இல்லை, உனக்கு நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நான் செய்ய போறேன். அதை வச்சு தான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். அருமையானவர்களே, அங்கேயும் பாருங்க எக்ஸ்ட்ரீமாக தான் சொல்றாரு, மரித்தோரை உயிர்ப்பித்து. ஏன் அப்படி சொல்லணும்? ஏன் அப்படி சொல்லணும்னா, மரிச்சவனையே உயிரோட எழுப்பக்கூடியவர்னு சொன்னா அப்புறம் மீதியெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் வயசான ஆளை கொஞ்சம் வயசுள்ள ஆள் மாதிரி கொஞ்சம் இளம் வாலிபனை போல மாற்ற முடியும். மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் இவர். The God of the impossible. யாராலையும் முடியாத நிறைவேற்றுகிறவர் இவர். வேணும்னே ஒரு எக்ஸ்ட்ரீமா சொல்றாரு. திரும்பவும் பாருங்க, மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுன்னு போகணும், அப்படியே எக்ஸ்ட்ரீமா பேசினது போல இங்கே சொல்றாரு, மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன். இவன் எந்த விதமான தேவனை நம்புறான்? ஒரு God of the impossible. அவர் முடியாதுன்னு சொல்றதெல்லாம் கூடும் என்று கூடாதுன்னு சொல்றதெல்லாம் கூடும் என்று ஆக்கக்கூடிய ஒரு தேவனை அவன் விசுவாசித்தான். ஆகவே விசுவாசம் என்பது, நான் சொல்லுகிறேன், கூடாத காரியங்களை தேவன் கூடும் என்று சொல்லுகிறார், நான் அதை விசுவாசிக்கிறேன். அவர் எதெல்லாம் கூடும் சொல்றாரோ அதையெல்லாம் நான் கூடும் என்று விசுவாசிக்கிறேன். இருக்கீங்களா? அவர் எதை கூடும் சொல்லுகிறார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அப்ப இது கூடும்னு சொன்னா எனக்கு அது கூடும். எல்லாம் வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள், இதை சொல்லுங்க பார்ப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. வேத வசனம் எதையெல்லாம் நான் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் என்னால் செய்ய முடியும். நான் வெற்றி சிறக்க முடியும். நான் கீழாக இல்லாமல் மேலாக இருக்க முடியும். வாலா இல்லாமல் தலையா இருக்க முடியும். வேதம் என்னவெல்லாம் சொல்லுகிறதோ அப்படியெல்லாம் நான் இருக்க முடியும். ஏன் இருக்க முடியும்னா, கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கினவர், ஒண்ணுமில்லாததிலிருந்து இவ்வளவு காரியத்தை உண்டாக்கினவர். அவர் சொல்லுகிறார், சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்லுகிறார் அப்படி ஆகும் சொல்லி. ஆகவே நான் என்ன சொல்லுகிறேன்? நிச்சயமா அப்படி ஆகும். இருக்கீங்களா? அப்ப விசுவாசம் என்கிறது இம்பாசிபிள் நடக்கும்ங்கிறது நம்புறது. நடக்கவே முடியாது, கூடாது என்று சொல்லுகிற காரியங்கள் நடக்கும், எனக்கு நடந்தேறும் என்கிற ஒரு விசுவாசம். அப்படிப்பட்ட காரியம் தான் விசுவாசம். மூன்றாவது, இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவருமா இருக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்கிறது, விசுவாசம் இல்லாதவளை இருக்கிறதை போல அழைக்கிறது. இதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் நிறைய வரும் பின்னாடி, ஆனால் சொல்கிறேன் சுருக்கமா. இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிறதுன்னு சொன்னால், இல்லாதவைகள்னு சொன்னால் இன்றைக்கு காண்கிற உலகத்திலே நமக்கு இல்லாதவைகள். ஒருவேளை நீங்கள் வியாதியில் இருக்கலாம், சுகம் இன்றைக்கு காண்கிற ரீதியில் இல்லை, சரீரத்தில் உணர்கிற ரீதியில் உங்களுக்கு இல்லை. ஒருவேளை இல்லாமையில் இருக்கலாம், குறைவில், பற்றாக்குறையில், வறுமையில் கூட இருக்கலாம். காண்கிற ரீதியில் உங்களுக்கு செழிப்பு இல்லை, காண முடியல, காசை காண முடியல, எந்த விதமான நல்வாழ்வையும் காண முடியல, காணக்கூடிய ரீதியில் ஒன்றும் இல்லை. அதுதான் சொல்லி இருக்கிறது. காணக்கூடிய ரீதியிலே இல்லாத காரியங்களை இருக்கிறதை போல அழைக்கிற
தேவன் ஆதியிலே தேவன் என்ன பண்ணார்? பூமியை சிருஷ்டித்த போது வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். நான் சொல்லுகிறேன், இல்லாதவளை இருக்கிற போல் அழைக்கிறதுனா, இல்லாததுன்னு சொன்னால் இந்த பார்க்கிற காண்கிற உலகத்தில் இல்லாதது தான், சுத்தமாக இல்லாததுன்னு இல்லை. இருக்கீங்களா? நான் சொல்கிறேன், காணக்கூடிய ரீதியில் எனக்கு சுகம் இல்லைன்னு வைத்துக்கொள்வோம், அல்லது செழிப்பு இல்லைன்னு வைத்துக்கொள்வோம். அது ஒருவேளை உண்மையாக இருக்கலாம். காணக்கூடிய ரீதியில் இல்லை, காணக்கூடாத ரீதியில் அது இருக்குதா? இருக்குது. எங்கே இருக்குது? தேவனில் இருக்குது, தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது, தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தையில் அது வெளிப்பட்டிருக்கிறது. செழிப்புன்றது இருக்குதா இல்லையா? இல்லை பிரதர், என்கிட்ட ஒன்றும் இல்லையா, பாக்கெட் எம்டி பிரதர்னு கூடாது. பாக்கெட் எம்டியாக இருந்தாலும் மைண்டு ஃபுல்லாக இருக்கணும். முதல்ல மைண்டு ஃபுல்லானதான் தான் அப்புறம் பாக்கெட் ஃபுல்லாகும். சும்மா காலி பாக்கெட்டை வச்சுக்கிட்டே கதை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஒன்றும் இல்லை பிரதர். ஒரு ஆள் இருந்தால் பாருங்க, என்கிட்ட எப்போ பார்த்தாலும் வந்து பர்ஸ் அப்படி திறந்து காமிப்பான். ஒன்றும் இல்லை பிரதர், நல்லா மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கன்னு. ஏன் ஒன்றும் இல்லைன்னு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அருமையானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் என்னன்னு. இல்லாத யோசித்து கொண்டிருக்கக்கூடாது. என்ன இருக்கிறது என்பதை பற்றி வேதவசனம் சொல்லுகிறது. எங்கிட்ட ஒருவேளை சுகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சுகம் என்று ஒன்று இருக்கிறதா இல்லையா? இருக்குது. அப்ப தேவன் ஆதியில வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னப்ப இல்லாததையா இருக்கிறது போல அழைச்சாரு? இல்ல, இந்த உலகத்துல இல்லாததை இப்போ அழைக்கிறாரு. இந்த வெளிச்சம்ங்கிறது பரலோகத்தில் இருக்குது. தேவனே வெளிச்சமா இருக்கிறாராம். ஹலோ, அப்ப இல்லாததை அழைக்கல, அவர் இல்லாததை அழைக்கல, இருக்கிறது தான் அழைச்சாரு. ஆனா ஏன் இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறேன்னு சொல்லி இருக்குதுன்னா, இல்லாதவனா இப்ப காணக்கூடிய ரீதியில் அது இல்லை. அன்றைக்கு வெறுமையும் ஒழுங்கின்மையும் இந்த பூமியில இருட்டு தான் இருந்தது, இருள் தான், அந்தகாரம் தான் சூழ்ந்து கொண்டிருந்தது, வெளிச்சம் இல்லை. அதனால வெளிச்சமே இல்லைன்னு சொல்ல முடியாது. வெளிச்சம் பரலோகத்தில் இருக்கிறது. தேவனே வெளிச்சமாக இருக்கிறார், ஒளியா இருக்கிறார். அவர் சொல்லுகிறார் வெளிச்சம் உண்டாக கடவுது. இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிறார்னு சொன்னா, ஆவிக்குரிய மண்டலத்தில் காணக்கூடாத ரீதியிலே இருக்கிறவைகளை, the things that are existent in the unseen realm, he calls them into being in the seen realm. காணக்கூடாத ரீதியிலே அங்கே மறைந்து கிடைக்கிறவைகளை காணக்கூடிய ரீதியிலே காணப்படும்படியாக அவர் அழைக்கிறார். இருக்கீங்களா? சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். அநேக அம்மாமாரு வீட்டு உள்ள கிச்சனில் இருந்துக்கிட்டே நாயை கூப்பிடுவாங்க. நாய் அங்கங்கேயோ தோட்டத்தில் இருக்கும். இவங்க இங்கேருந்து சுச்சு சுச்சுன்னுவாங்க. இல்லாதவளை என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? இருக்கிறவளை போல் அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. பைத்தியம் இல்லை அவங்களுக்கு. நீங்கள் சொல்லக்கூடாது, என்னங்க பைத்தியமாக பிடிச்சிருக்கு அந்த மாதிரி சுச்சு சுச்சுன்னுது கிச்சனில் இருந்துக்கிட்டு. இல்லை இல்லை, நாயின்னு ஒன்று இருக்குது அவங்க வீட்டில். அது வெளியே கிடக்குது, எங்கேயோ ரூமில் பூந்துக்கிட்டு இருக்கோம், எங்கேயோ கிடக்கும். அவங்களுக்கு தெரியும் இருக்குது, அது இருக்குது. இப்போ கண்ணுக்கு எதிரே இல்லை, கண்ணுக்கு எதிராக வர்றதுக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? அழைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொல்கிறாரு, அப்பா, உன்னை நான் பார்க்கும்போது அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாய் நான் காண்கிறேன். நீ வந்து பெரிய சந்ததிக்கு தகப்பன், அநேக ஜாதிகளுக்கு தகப்பன், வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கிற அவ்வளவு பெரிய சந்ததிக்கு தகப்பன் என்பதுதான் நான் பார்க்குறேன். அதுதான் இருக்கிறது. ஆனால் அது இப்போ பார்க்குற அளவில் இல்லை. இல்லாதவளா இருக்கிறத இல்லாதவளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். அதனால தான் உன் பேரையே மாற்றி ஆபிரகாம் என்று அழைத்தேன். ஏனென்றால் அப்போதான் இல்லாதது உனக்கு இருக்கும். இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிற விதம். நான் மட்டும் அழைச்சா பத்தாது. இந்த பூமியில நீ என்னைக்கு இல்லாததை இருக்கிறது போல அழைக்க கற்றுக்கொள்கிறதையோ அப்பொழுதுதான் உனக்கு இன்றைக்கு இல்லாதவைகள் எல்லாம் நாளைக்கு உண்டாகும். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னு இருக்கிறதையே இருக்கிறத அழைச்சிட்டு இருக்காங்க. நம்ம ரியாலிட்டியில வாழணும் பிரதர். ஒருத்தர் சொல்றாரு, ரியலா இருக்கணும் பிரதர். ஒன்றும் இல்லை பிரதர், பாக்கெட்டில் ஒன்றும் இல்லைன்னா நான் என்ன சொல்கிறது பிரதர்? இல்லைன்னு தான் சொல்லணும் பிரதர். சொல்லிகிட்டே இருங்க, இருக்கவே இருக்காது. ஏன்னா இருக்கிறது போல் அழைச்சிட்டு இருக்கிறீங்க. இவங்க நினச்சிட்டு ரொம்ப ஸ்மார்ட். நான் இருக்கிறது போல் சொல்லுகிறேன். இருக்கிறது போல் எனக்கு வியாதி பிரதர், நாளைக்கு கேட்டாலும் எனக்கு வியாதி பிரதர். ஆமாம் பிரதர், இது 10 வருஷமாக இருக்குது பிரதர். இன்னும் 10 வருஷம் போனாலும் இது இப்படி தான் இருக்கும் பிரதர். அப்போ இருக்கிற தக்க வச்சுக்கிறதா, பர்மனன்ட் ரெசிடென்ட் ஆக்கிறதா ஒரு எண்ணம் போல இருக்குது. இல்லாததை இருக்கிறது போல அழைக்கிறதுனா எப்படி? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. சுகம்தான் என்னுடையது. வியாதி இப்படியே வழிபோக்க மாதிரி வந்து இப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு இருக்குது. இதை விரட்டுறது தான் என் வேலை. இதை வந்த வழிபோக்கில் தங்க வச்சு ரூம் கொடுத்து இருக்க வைக்கிறது இல்லை.
தரித்திரம் வந்து வழிப்போக்கனை போல வரும்னு வேதவசனம் சொல்லுது. சோம்பேறிக்கு தரித்திரம் என்ன பண்ணுமா? வழிப்போக்கனை போல, ஆயுதம் அணிந்தவனை போல வருமா. வழிப்போக்கம் போல போனவன் ஏதோ வந்து கொஞ்ச நேரம் அப்படி பூந்துருக்கிறான் வீட்டுக்குள்ளே, கொஞ்ச நேரம் வந்து அங்கே இடம் பிடிச்சிட்டான். அவனை வந்து எப்படி இப்போ கலப்பணுன்றதுல தான் இருக்கணுமே ஒழிய இவனுக்கு விருந்து உபசரிதம் பண்ணி இங்கே உட்கார வச்சுட்டு இருக்கக்கூடாது. தரித்திரத்தை இருக்கீங்களா? அப்போ இல்லாதவைகள் இருக்கிறது போல் அழைக்கணும், இருக்கிறத போல் அழைக்கக்கூடாது. ஏன்னா இருக்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்புறம் என்றைக்கு இல்லாதது உண்டாக முடியும், என்னைக்கு சுகம் உண்டாக முடியும், என்னைக்கு வியாதி நீங்கி சுகம் உண்டாக முடியும், என்னைக்கு தரித்திரம் நீங்கி உங்களுக்கு செழிப்பு உண்டாக முடியும், என்றைக்கு தோல்வி நீங்கி வெற்றி உண்டாக முடியும், என்றைக்கு பலவீனம் நீங்கி பலன் உண்டாக முடியும். எப்போ உண்டாக முடியும்ன்றான்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்க கற்றுக்கொள்ளும் போது. அப்போ எப்படி அழைக்கிறது? வியாதியாக இருக்கும்போது என்ன சொல்லணும்? பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்ளட்டும் என்று வேதம் சொல்லுது. ஏன்? இருக்கிறவைகளை இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் சொல்லித்தர்றார் நமக்கு. பலவீனமாய் பலவான் என்று சொல்லிக்கொள். நான் சொல்கிறேன், பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு தான் பலவான்னு சொல்லிக்கொள்கிறது தான் பெரிய டானிக்கு. இதை விட பெரிய பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பி காம்ப்ளெக்ஸை விட பிரமாதமான டானிக் இது. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக்கொள்ளட்டும். பலவீனமாக இருக்குது, கை காலெலாம் வலிக்குது, குடையுது, எல்லாம் பண்ணுதுன்னா காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கல்வாரி சிலுவையிலே என்னுடைய நோய்கள் எல்லாம் சுமந்து தீர்த்து என்னுடைய பரிகாரி ஆகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வியாதிகள் என்னுடையதல்ல, சுகந்தான் என்னுடையது. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். சுகந்தான் என்னுடையது. சுகத்தை நான் உரிமை பாராட்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டு, எனக்கு பலன் உண்டு. பலவீனம் என்னுடையது இல்லை. இதைத்தான் தினந்தோறும் சொல்லணும். பாருங்க, கையில் ஒன்றும் இல்லைன்னு காலையில் எந்திரிச்ச உடனே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. காலையில் எந்திரிச்சோடனே வானத்தை அண்ணாந்து பார்க்க வேண்டும், பூமியை கொஞ்சம் பார்க்கணும். மணலத்தனையாக கர்த்தர் எனக்கு தரப்போறாரு. இடங்கொள்ளாமற் போக மட்டும் கர்த்தர் எனக்கு தரப்போறாரு. அவர் கொடுக்கறத வைக்க எனக்கு இடம் கூட இருக்காது. அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் நான், இல்லாமைக்கு சொந்தக்காரன் இல்லை, செழிப்புக்கு சொந்தக்காரன் என்று சொல்லி அப்படி என்ன வேண்டும் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த பிரின்சிபலை கற்றுக்க, நான் இப்படி தான் எல்லாத்தையும் உண்டாக்குனேன், இல்லாதவளை இருக்கிறது போல் அழைக்கிறவன். அப்படின்னா ஏதோ இல்லாத காரியங்களை அப்படியே கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு சொல்கிறதல்ல. இல்லாதவைகள்னு சொன்னால் ஆவிக்குரிய உலகத்தில் உண்மையாக இருக்கிறவைகளை, சுகம் இருக்கிறது, செழிப்பு இருக்கிறது, ஆசீர்வாதம் இருக்குது, விடுதலை இருக்குது. ஆனால் இப்போ பார்க்குற ரீதியில் இல்லை, அதை அழைக்க வேண்டும். இல்லாதவளை இருக்கிறவர் போல் அழைக்கிறவர். இப்படி தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்தார் பாருங்கள். அதுக்கு தான் பேரையை மாற்றினார். இந்த மாதிரி விசுவாசத்தை கற்றுக்கொள்ளவில்லை என்றால் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பது அரிது. ஏதோ நம்ம முழங்கால் படிட்டு மன்றாடினு கிடையாது. முழங்கால் படிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை தான் அங்கே முதலிடம் வைக்க வேண்டும். நம்முடைய முழங்கால் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை தான் அங்கே முதலிடம் வைக்க வேண்டும். முழங்கால் படிக்கும் போது மற்ற காரியங்கள் அல்ல, நடக்கக்கூடாத காரியங்கள் கூட கர்த்தர் சொல்லியிருக்கிறவரால் நிச்சயமாக நடக்கும் என்கிற எண்ணம் உள்ளத்தில் ஆழமாய் பதிந்து அது வேலை செய்யணும். ஜெபம் பண்ணும்போது ஏதோ வார்த்தைகள் அல்ல, இல்லாத வேளை இருக்கிறதுல போல அழைக்கிற ஜெபம். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணுறீங்க? சுகம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு போல சுகம் உண்டாக கடவுது, விடுதலை உண்டாக கடவுது, செழிப்பு உண்டாக கடவுது, நிறைவு உண்டாக கடவுது, வெற்றி உண்டாக கடவுது இயேசுவின் நாமத்தினாலே. இதுதான் ஜெபம் பாருங்க. ஏதோ வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, ஏதோ 4 வார்த்தை சொல்லி ஏதோ ஜெபம் பண்ணுறதில்ல. குறிப்பாக என்ன வேணுமோ அதை எய்ம் பண்ணி சொல்லுகிற வார்த்தைகள், எப்படி விசுவாசம் செயல்படுமோ அப்படி செயல்படுத்த வேண்டிய வார்த்தைகள். 4வது 18ஆம் வசனம், உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். Faith is believing the word even though there are no favorable circumstances. சாதகமான சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்த போதும் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு அதையே விசுவாசிப்பது தான் விசுவாசம். சாதகமான சூழ்நிலை ஒன்றும் இல்லை, ஒன்றும் கைகூடி வர்ற மாதிரி தெரியல. நீங்கள் விசுவாசத்தில் ஏதாவது சாதிச்சவங்களை யாரையும் கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க, ஆமாங்க ரொம்ப நாள் ஒன்றுமே தெரியல, எதுவும் நடக்கும்னே தெரியல, என்ன நடக்க போகணும் ஒன்று கண்ணுக்கு ஒன்றுமே எட்டலை, ஒன்று நடக்கவே நடக்காதுதான் எல்லாம் சொல்கிறாங்க. பார்க்குறவங்கெல்லாம் நடக்காதுன்னு தான் சொல்கிறாங்களோ, நடக்கும்னு சொல்கிற ஒரு ஆள் கூட இல்லையே. சாதகமான சூழ்நிலை ஒன்றுமே இல்லையே, ஒரு சாதகமான சூழ்நிலை கூட இல்லையே. ஆபிரகாம் பார்க்குறான், மனைவியை ஏறெடுத்து பார்த்தா ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை, எல்லாம் சுருக்கம் விழுந்த அந்த அம்மா வயசாகி தள்ளாடிக்கிட்டு இருக்குது.
இதை பார்க்க பார்க்க இதை ரொம்ப பார்த்தா அவனுக்கு விசுவாசம் பலவீனம் ஆகிடும். அதனால் கொஞ்சம் பார்க்காம இருக்கலாம். இந்த அம்மாவை பார்த்தா நம்ம கெட்டு போயிடுவோம் போல, நம்மளை கண்ணாடியில் பார்த்தா இன்னும் அதிகம் அதோட மோசமாக இருக்குது. இவன் அந்த அம்மாவோட மூத்தவன். சாதகமான சூழ்நிலை எதுவும் இல்லை. கேட்குறான், சாரா அம்மா ஏதாவது வயிற்றுல ஏதாவது நவர்ற மாதிரி இருக்கா, ஏதோ கொஞ்சம் லேசா பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இல்லை கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பாடு சாப்பிட்டது அப்படி இல்லை அது ஒருவேளை அதுவாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். சாதகமான சூழ்நிலையே இல்லை பாருங்க. இருந்தாலும் சாதகமாக பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைனா கூட, சாதகமான சூழ்நிலைகள்னா சீன் எவிடன்சஸ் ஒன்றுமே இல்லைனா கூட கர்த்தருடைய வார்த்தை சொன்னது நிறைவேறும் என்று சொல்லி நம்புகிறதுக்கு ஏதுவில்லாத இருந்தோம், ஒன்றுமே இல்லாத இருந்தும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று விசுவாசம். நான் சொல்கிறேன், பெரிய காரியங்களை வாழ்க்கையில் காண வேணும் என்றால் இதை கற்றுக்கொள்ள வேணும், இல்லைனா நடக்கவே நடக்காது. பாருங்கள், சும்மா அழுது கூப்பாடு போடுறதில்லை. ஜெபம்னா ஏதோ ஆண்டவருக்கு முன்னால் ததிகனத்தம் போட்டு என்னத்தையாவது வாங்கிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அற்புதத்தை எப்படி உண்டாக்குறது நான் கற்றுத்தர்றேன், என்னை போல் நீ எப்படி செயல்பட வேணும் என்று கற்றுத்தர்றேன். நான் இப்படி தான் செயல்படுறேன், நீ அப்படியே செயல்படுற. நீ என் பிள்ளை, என்னை போல வாழ கற்றுக்கொள். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஏனென்றால் விசுவாச தேவனுக்கு பிறந்த விசுவாச பிள்ளை, சிங்கத்துக்கு பிறந்த சிங்கம் இது. நான் எப்படி இருக்கணும் அப்படி நீ இரு. நான் வானத்தை பூமி உண்டாக்குறவன், சிருஷ்டிகர்த்தா. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய உலகத்தை நீ மாற்றி அமைக்க முடியும், உனக்கு கத்தர்ன்றாரு. அதுக்கு தான் இவ்வளவு போதிக்கப்படுறது பாருங்க. இல்லைன்னா பைபிளை மூடி வச்சுட்டு பேசாம போய் ததிகனத்தை போட்டுட்டு இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட அழுது கூப்பாடு போட்டு என்னத்தையாவது பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நடக்காது. உன்னை ரொம்ப மதிக்கிறேன் நான், அதனால தான் உன்னை கொஞ்சம் வேலை செய்ய வைக்கிறேன். ஏன்னா நீ அறிவுள்ளவன், நீ சிந்திக்கக்கூடியவன், செயலாற்றக்கூடியவன், தீர்மானம் பண்ணக்கூடியவன். உனக்கு அதனால தான் வாயை திறந்து நான் ஊட்டி விடுறதில்லை. உனக்கு அதுதான் விசுவாச கோட்பாடுகளை கற்றுத்தரேன், நீ அதை செயல்படுத்து. ஏன்னா உன்னை பற்றி மரியாதை வைத்திருக்கிறேன். என்ன போல இயங்க ஆரம்பி, என்ன போல செயல்பட ஆரம்பி என்று சொல்லுகிறார். அப்ப எதுவே இல்லாத இருந்த போதும் விசுவாசிப்பது. நான் சொல்றேன், எத்தனை பேர் சில காரியங்களை விசுவாசிக்கிறீங்க, ஆனால் பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியல, பார்க்கறதுக்கு ஒன்றும் நடக்கும் போல தெரியல, பார்க்கறதுக்கு ஒன்றும் சூழ்நிலை மாறுற மாதிரி தெரியல, எந்த அறிகுறிகளும் கிடையாது, மாற்றத்துக்கு அறிகுறிகளே கிடையாது, எல்லாம் ஹோப்லெஸ்ஸாக தெரியுது பார்க்கறதுக்கு. எந்த அறிகுறி இல்லாத நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதனால் எனக்கு நடக்கும் என்று விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அப்படிதான் வெற்றியை பெற முடியும். ஐந்தாவது 19ஆம் வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். Faith is believing the word in spite of contrary evidences. விசுவாசம் என்பது என்ன? absence of favorable evidences. அதாவது சாதகமான சூழ்நிலை இல்லாத இருக்கிறது ஒன்று, எதிர்மறையான சூழ்நிலை இருக்கிறது வேற ஒன்று. இது ரொம்ப ஸ்ட்ராங் பாருங்க. சாதகமான சூழ்நிலை இல்லைனா கூட கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தாலும் சரி, ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, நாளைக்கு எதாவது நடக்கும் போல இருக்குது, நாள் நினைக்க பேசாமல் இருக்கலாம். ஆனால் எதிர்மாறா சூழ்நிலை இருக்குன்னா ஒன்று விசுவாசிக்கிறீங்க, அதுக்கு நேர் எதிர்மாறா நடக்குது. ஒரு காரியத்தை நம்பி இருக்கிறீங்க, நம்பி அங்கே போறீங்க, அவங்க இல்லைன்றாங்க. எத்தனை பேர் இது மாதிரி சூழ்நிலையில் இருந்துருக்கிறீங்க? போய் அங்கே இது நடந்துரும் போறீங்க, அவங்க இல்லைங்கிறாங்க. அப்படியே முகத்தில் அப்படியே கதவை சாத்தின மாதிரி இருக்கு. அவ்வளோதான், இல்லை, முடியாது, நடக்காதுங்க, யாரும் தரமாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நடக்காது அப்படிங்கிறாங்க. அதுதான் எதிர்மறையான சூழ்நிலைகள். அப்போ காரியம் என்ன? எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்த போதும் தேவனுடைய வார்த்தையே உண்மையே என்று நம்பி விசுவாசிப்பதுதான் விசுவாசம். எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியில் சுகத்தை நம்பி கொண்டிருக்கீங்க, ஆனால் பார்க்கறதெல்லாம் வியாதி தான். சுகத்தை நம்பி கொண்டிருக்கீங்க, ரிசல்ட் எல்லாம் நெகட்டிவாக வருது. சுகத்தை நம்பி கொண்டிருக்கிறீர்கள், டாக்டர் எல்லாம் நெகட்டிவாக சொல்றாரு. பிஸ்னஸ்ல ஏதாவது ஒரு வாசல் திறக்கும் நம்புறீங்க, ஆனால் எல்லாம் சொல்றாங்க முடியாதுங்கிறாங்க. யாரும் லோன் தர மாட்டேங்கிறான், ஒரு ஆளும் கதவை திறக்க மாட்டேங்கிறான், ஒரு ஆள் கூட கொஞ்சம் முடியும் ஒரு வார்த்தையாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்னு கூட சொல்றதுக்கு ஆளு இல்லை. சிலருக்கெல்லாம் விளங்குது நல்லா, ஏன்னா அது அந்த பாதியில் வந்திருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு நடக்கும். கர்த்தர் நடக்கும்னு சொல்றதுனால அது நடக்கும். 100 வயசா இருந்தாலும் நடக்கும், 90 வயசா இருந்தாலும் நடக்கும். குழியில தூக்கி யோசேப்பு ஆழத்தில் போட்டாலும் நடக்கும், ஜெயிலில் போட்டாலும் நடக்கும், எங்க போட்டாலும் நடக்கும். கர்த்தர் சொல்றார் நடக்கும்னா நடக்கும். எந்த சூழ்நிலையும் பார்க்க கூடாது, நடக்கும்.
விசுவாசம் தான் பாருங்க. 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க. பாவம் தள்ளாடுற வயசில் 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது அவன் தன் சரீரம் செத்து போனதையும், சரீரம் செத்து போச்சுன்னா வித் ரெஃபரன்ஸ் டு சைல்ட் பர்த், பிள்ளை பெறுறதுன்னு வரும்போது இது வந்து ஆஸ் குட் அஸ் டெட், செத்தது மாதிரி சரீரம், அதுதான் சொல்லியிருக்குது. இனிமே எங்கே பிள்ளை பெறுறது? சரீரம் செத்து போன இன்னும் சாகலை, அவன் உயிரோடு தான் இருக்கிறான். ஆனால் பிள்ளை பெறுறது முடியாத காரியம். சரீரம் செத்து போயிருக்குன்னு 1000 பேர் சொல்கிறான். பவச்சு அவ்வளோதான், இனிமே என்னையான்றான். இல்லை இல்லை இல்லை, செத்து போகல. கர்த்தர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தேவன், the God of the impossible, சாத்தியமாக்குகிற தேவன். மலைகளை பெயர்ந்து போ என்று சொன்னால் பெயர்ந்து போன்னு சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட தேவன். நான் அவரை மாதிரி ஆளாக இருக்கிறேன். நான் அவரை போல நான் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டேன், அவரை போல விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவருடைய வார்த்தை எனக்குள்ள வந்து விட்டது. தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது, என் இருதயத்தை நிரப்புகிறது. அதை நான் வாயில பேசுகிறேன். புதிய சூழ்நிலையை நான் உருவாக்க போறேன். அதான் விசுவாசம் பாருங்க. சரீரம் செத்து போனது எண்ணல, சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணல. எண்ணாது இருக்கும்போது ஒன்று நடக்குது பாருங்க. எண்ணாது இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. சாராளுடைய கற்பத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. அப்படியே சொல்லியிருப்பாருங்க. எண்ணாது இருந்தான். எண்ணாது இருந்தான்னா என்ன? அவன் வந்து யாராவது வந்து இல்லைப்பா அவன் மனைவியுடைய கற்பம் செத்து போச்சுன்னு சொன்ன உடனே இவன் 1 2 3 4 10,000 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தானா எண்ணாமல் இருக்கிறதுக்கு? பார்க்கும்போதெல்லாம் அதை எண்ணாதப்பா அப்படின்னு சொன்னான். அதான் ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தன் போனானா, அவனுக்கு மைண்டில் தான் கோளாறு, உடம்புல ஒன்றும் இல்லை. அவனுக்கு எப்படி சொல்கிறது? சொன்னால் அவனுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும். அதனால் டாக்டர் சொன்னாராம், மாத்திரையை கொடுத்து இந்த மாத்திரையை காலையில் மாலையில் தினந்தோறும் சாப்பிடு. ஆனால் சாப்பிடும்போது குரங்க ஞாபகம் வச்சுக்கூடாது, குரங்க நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு. இவன் குரங்க நினைக்கிறது இல்லை, இவர் சொன்னதுனால இப்போ சாப்பிடும்போதெல்லாம் குரங்க நினைக்கக்கூடாதுன்ற ஞாபகம் தான் வருது. குரங்க நினச்சிட்றான், எல்லாம் கெட்டு போச்சு பாருங்க. அது மாதிரி எண்ணாது இருந்தான்னா உட்காந்துக்கிட்டு 10,000 வரைக்கும் எண்ணிட்டு இருந்தான்ல, அது எண்ணிட்டு இருக்கிறது. அது எண்ணாது இருந்தான் என்று சொன்னால் இந்த வயசு 100 வயசானது, தன்னுடைய சரீரம் செத்து போயிருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறது, சாராளுடைய கற்பம் செத்து போயிருக்குதுன்றது எல்லாரும் சொல்லுகிற காரியங்கள். இவைகளெல்லாம் ஒரு பொருட்டு என்று எண்ணாது இருந்தான். இவைகளெல்லாம் தன்னுடைய அற்புதத்திற்கு ஒரு தடையாக இருக்கும் என்று அவன் எண்ணவில்லை. இந்த இல்லை இல்லை முடியாது முடியாதுன்னு 1000 பேர் சொல்றார்களே, இயற்கை சூழ்நிலையில் சொல்லுகிறதே, எதிர்மறையான சூழ்நிலையில் சொல்லுகிறதே, அவைகள்லாம் சொன்னால் கூட அவைகள் தன்னுடைய அற்புதத்துக்கு, தேவனுடைய வார்த்தை நிறைவேறதற்கு இது எதிராக இருக்க முடியாது, இது ஒரு இடையூறாக இருக்க முடியாது. இவைகள் எல்லாம் தகத்தெறிந்து விட்டு தேவனுடைய வார்த்தை வந்து நிறைவேறும் என்று அவன் விசுவாசிக்கிறான். அதுதான் எண்ணாது இருந்தான். எண்ணாது இருந்தான்னா இதை ஒரு பெருசா நினைக்கல, பிரச்சனையை ஒரு பெருசா நினைக்கல. அநேகருடைய ஜபங்கள் என்ன? பிரச்சனையை பெருசாகிறது தான் ஜபமா இருக்குது. தேவனுடைய வார்த்தையை பெருசாகிறது தான் ஜபம். அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை பெருசாக்குங்கள். ஜபத்திலே தேவனுடைய வார்த்தையை எண்ணி பாருங்கள். பிரச்சனையை எண்ணிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே பிரச்சனை, ஆண்டவரே பிரச்சனை, ஆண்டவரே பிள்ளை இல்லை, ஆண்டவரே காசு இல்லை, ஆண்டவரே இது சமாதானம் இல்லை. இல்லை இல்லை, தேவனுடைய வார்த்தையை எண்ணி பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உன்னுடைய சமாதானம் நதியை போல இருக்கும், நதிகளை போல. அதை பேசுங்க. என்ன வார்த்தை சொல்லுதோ அதை பேசுங்க. சரி, 6 faith is made stronger by confession of God's word. இதை பார்க்கிறோம் 21ஆம் வசனத்திலே. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்வதன் மூலமாக விசுவாசம் பலப்படுகிறது. 21ஆம் வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானான். பாருங்க, நம்பி, என்ன நம்பி? வாக்குத்தத்தம் நிறைவேறும் நம்பி, முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா. அப்ப விசுவாசத்தில் வல்லவனாகிறது எப்படின்னு கிளியர் டீச்சிங் பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. என்னன்னா, சொல்லப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமா நம்ப வேண்டும். நம்பினது மட்டும் போதாது, மகிமைப்படுத்த வேணும். தேவனை மகிமைப்படுத்தினான்னா என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க? தேவனை மகிமைப்படுத்தினான்னா தினந்தோறும் தன்னுடைய கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எப்படி உயர்த்தினான்னு எனக்கு தெரியும். ஏன்னா 15ஆம் அதிகாரத்துக்கு முன்னால் 14ஆம் அதிகாரம் ஒன்று இருக்குது. அங்கே ஒருத்தன் இவனுக்கு காசு பணம் வெள்ளி பொண்ணெல்லாம் தர்றேன். அவன் சொன்னால் உங்ககிட்டலாம் நான் கையை உயர்த்த மாட்டேன், என்னுடைய கைகளை நான் என்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறேன். பணத்துக்கு ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்துறதுக்கு கற்றுக்கிட்ட மனுஷன், ஐஸ்வர்யத்துக்கு ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்துறதுக்கு கற்றுக்கிட்ட மனுஷன், வெள்ளியும் பொண்ணையும் பெற்றுக்கொள்வது ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்துறது கற்றுக்கிட்ட மனுஷன்,
மனுஷனை நம்பக்கூடாது, கடவுளை நம்பணும்னு செழிப்பு விஷயத்தில் கற்றுக்கொண்ட இவன் சொல்கிறான், இந்த விஷயத்திலே நான் கைகளை கத்திரிடத்தில் உயர்த்த போகிறேன்னு சொல்லி கைகளை கத்திரிடத்தில் உயர்த்தி, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், வானத்தை நான் பார்க்கும்போதெல்லாம் நட்சத்திரங்களை எனக்கு நினைவூட்டுகிறது, என்னுடைய சந்ததி இப்படி இருக்கும் என்று சொன்னீரே, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது, எனக்கு ஆகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாம் என்று எனக்கு பெயர் கொடுத்தீர், அநேக ஜாதிகளுக்கு என்னை தகப்பனாக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா மகிமையும் கனமும் மோக்கு உண்டாயிருப்பதாக, உடைய நோக்கங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக என்று சொல்லி தேவனை அப்படி மகிமைப்படுத்துகிறான். அப்போ ஜெபம்ன்றது சும்மா என்னத்தையோ வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, அழுதி புலம்பிக்கிட்டு இருக்கிறது இல்லை. தேவனுடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பினா மட்டும் போதாது, தேவனை மகிமைப்படுத்த வேணும். கர்த்தாவே சுகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், விடுதலைக்காக ஸ்தோத்திரம், செழிப்புக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்படி தேவனை மகிமைப்படுத்தி, அப்படி மகிமைப்படுத்தும் போது கர்த்தருக்கு நன்றி செலுத்துறது தான் ஜெபம். பாருங்க, அநேக நேரத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னா அதனால சொல்லியிருக்கு பிலிப்பியர் 4:6. ஸ்தோத்திரத்தோடு கூட தான் ஜெபம். ஜெபம் பண்ணும்போதே பெற்றுக்கொள்வோம் என்கிற நிச்சயம் இருக்கிறதுனால தான் ஸ்தோத்திரம் அதோடைய கலந்தே தான் வருது. நம்பி மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான, எல்லாம் சொல்லுவோம், முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி இப்படியாக விசுவாசத்தில் வல்லவனானான். அதான், இதுதான் விசுவாசத்தில் வல்லவனாகிறதுக்கு வழி. விசுவாசத்தில் பலவீனாகிறதுக்கு வழி என்ன? பலவீனாகிறதுக்கு வழியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 20ஆம் வசனத்தில், தேவனுடைய வார்த்தையை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். விசுவாசத்தில் பலவீனமாகணும்னா என்ன தெரியுமா? பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருந்து பிரச்சனையே பேசினா போதும், விசுவாசத்தில் பலவீனம் உண்டாயிடும். பிரச்சனையை முழு நிச்சயமாக நம்ப ஆரம்பிச்சிருவீங்க, அப்புறம் பிரச்சனையை முழு நிச்சயமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு பல பிரச்சனையை பேசும்போது யாரை மகிமைப்படுத்துகிறோம்? சாத்தானை தான் மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறோம். அப்போ விசுவாசத்தில் வல்லவர்களாக போகிறதில்ல, எதில் வல்லவர்களாகிறோம்? அவிசுவாசத்தில் வல்லவர்களாகிடுறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். நாம் தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறுதலுக்காக தேவனை ஸ்தோத்திரித்து அவன் மகிமைப்படுத்தினான். இதுதான் வேதவசனம் திட்டவட்டமாய் நமக்கு போதிக்கிறது. அதாவது என்ன அர்த்தம்? முன்ன மாதிரி பேசுறது நிறுத்திட்டான். ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லை, என் வேலைக்காரன் சொத்தெல்லாம் எடுத்துக்க போகிறான், இதெல்லாம் நிறுத்திட்டு கர்த்தாவே பிள்ளைக்காக ஸ்தோத்திரம், வானத்தின் நட்சத்திரங்களை போல சந்ததிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பேச்சை மாற்றினா. அப்போ தான் விசுவாசத்தில் வல்லவனானான். 7வது கடைசி இதை சொல்லி முடிச்சிடுறேன். 7வது, faith's confession brings possession of the things promised by God. விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்யும் போது, முழு நிச்சயமாய் நம்பி தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யும் போது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை நாம் அடைந்து விடுகிறோம். ஆமென். எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்களை பெற்றுக்கொள்கிறது? அடைந்து பொசஸ் பண்ணுறது எப்படின்னா விசுவாசத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக. இது ஒரு பெரிய பிரின்சிபல் பாருங்கள், இது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அருமையாக. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இது சிம்பிள் அர்த்தம் என்ன? இப்படிலாம் பண்ணதுனால, எப்படிலாம் பண்ணதுனால? முதலாவது தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்ததுனால, கூடாததை கூட தேவன் கைகூட வைப்பார் என்று விசுவாசித்ததுனால, இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தேவன் இவர் என்று சொல்லி விசுவாசத்தை அப்படி புரிந்து கொண்டதுனால, சாதகமான சூழ்நிலை இல்லாதிருந்தும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்ததுனால, எதிர்மறையான சூழ்நிலை இருந்த போதும் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு அதை விசுவாசித்ததுனால, விசுவாசித்தது மட்டுமில்லை, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்தது விசுவாசத்தில் பலப்பட்டதுனால, இப்பொழுது என்ன ஆகிறது? அவன் எதை நம்பி விசுவாசத்தோன்னா, என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதோ அது அப்படியே அவனுக்கு உண்டாகிறது. இதை தான் சொல்லியிருக்குது 22ஆம் வசனத்தில், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று. சிம்பிள் அர்த்தம் என்ன? அது அப்படியே அவனுக்கு ஆயிற்று. எதை விசுவாசித்து இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தானோ அது அப்படியே அவனுக்கு ஆயிற்று. 23ஆம் வசனம், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது இது ரொம்ப முக்கியம். அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இருக்கீங்களா? அவனுக்கு என்ன நடந்ததோ நமக்கும் அதே தான் நடக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறதா. அவனுக்கு மட்டும் இல்லைங்க இது. இதை ஏன் நல்ல காலம் எழுதி வச்சார்? இது இல்லைனா அது பிரதர், ஆபிரகாமுக்கு பிரதர். இது ஒரு குரங்கு கேட்க பங்கு போட்டது மாதிரி எல்லாத்தையும் பங்காக போட்டு, இது ஆபிரகாமுக்கு, இது ஈசாக்கு, இது யாக்கோபுக்கு. நமக்கு என்னங்க ஒன்றும் இல்லை பைபிளில். அப்புறம் எதுக்கு இந்த பைபிளை தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா? இல்லை பிரதர், இது எதுக்கும் படிச்சுக்கோம் பிரதர், நம்ம கிறிஸ்தவர்கள் பைபிளை படிக்கணும். அப்போ வாக்குத்தத்தம்லாம் என்ன? அது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு. அப்போ நமக்கு என்ன பிரதர்? நமக்கு ஒன்றும் இல்லை பிரதர்.
நல்ல காலம் அதனால தான் எழுதி வச்சிருக்கிறது. இது அவனுக்கு மட்டுமல்ல, இது நமக்கும் இப்படியே உண்டாகும். நம்முடைய இல்லாமை நீங்கும், நம்முடைய வியாதி நீங்கும், நமக்கு யாரும் நடக்கக்கூடாதுன்ற 1000 பேர் சொன்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறும். அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். விசுவாசம் மலைகளெல்லாம் பெயர்த்து காரியங்களை நாம் சாதிக்கும்படியாக நம்மை வெற்றியின் பாதையில் நடத்தும். அதுக்கு தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு பிரின்சிபிள், இது ஒரு பொதுவான விசுவாச பிரின்சிபிள். அதை போதிக்கிறதுக்கு தான் ஆபிரகாமை வேணும்னே சும்மா எடுத்த உடனே டபார்னு ஒரு பிள்ளையை கொடுத்துறாம அவனுக்கு என்ன பண்ணார், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. சரி பார்த்தா ஏன் அவ்வளோ நாள் வெயிட் பண்ண வச்சார் அவனை? ஆண்டவர் இரக்கமுள்ளவர் இருந்தால் உடனே கொடுத்துருக்கலாம் இல்லையா? அவர் இரக்கமுள்ளவர் தான், ஆனால் இவன் அறிவில்லாதவனாக இருக்கக்கூடாது. ஆகவே தான் அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் பொறு, உன்னை அறிவுள்ளவனாகவும் ஆக்குறேன், உன்னை எல்லாவற்றிலையும் சிறந்தவனாக ஆக்க விரும்புகிற. வெறும் பிள்ளையை மட்டும் கொடுக்கறது இல்லை, நீ விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாக இருக்க வேண்டியவன். விசுவாசம்னா நாளைக்கு என்னன்னு எல்லாருக்கும் அடுத்து சந்ததியாய் இந்த உலகம் முடிவு வரைக்கும் உனக்கு விசுவாசத்தை போதிக்கும்படியாய் நீ உபயோகப்படுத்தப்பட போகிறாய். ஆபிரகாமுக்கு சொன்னது அதுதான் பாருங்க. சந்ததியாய் உன் மூலமாய் ஜனங்கள் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள போகிறார்கள். அதனால தான் கொஞ்சம் பொறுமையா இரு ஆபிரகாமே, விசுவாசத்தை கற்றுக்கொள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. சாதகமான சூழ்நிலை ஒன்றும் இல்லாமல் இருக்குது, பரவாயில்ல, நான் அதுக்கு தான் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கேன் உனக்கு. எதிர்மறையான சூழ்நிலை இருக்குது, பரவாயில்ல, இதெல்லாம் நீ தாண்டி வரணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா இது உனக்கு மட்டுமல்ல, இனி வரும் சந்ததிகள் எல்லாம் இந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்டு ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிற விசுவாசிகள் ஆபிரகாமை போல ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். அதுக்கு தான் ஆபிரகாமை இவ்வளோ கொஞ்சம் இழுத்தடிச்சார். ஏன்னா அவன் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேணும். அவன் கற்றுக்கொள்கிறது மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். அவன் ஒரு ஆளாகிறான் பாருங்க. எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ விசுவாசித்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்த உடனே அப்புறம் ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா விஷயமே வேற மாதிரி இருக்கும். அவனுக்குள்ள விசுவாசம் வேலை செஞ்சிருக்கு. மலைகளை பெயர்க்கிறதுனா என்னன்னு அவனுக்கு புரியும். விசுவாசம் என்னன்னு கேட்டால் அவன் சொல்லுவான். எழுந்து நிற்போம் எல்லாரும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க காரியங்களை சாதிக்க முடியும்னு? நான் சொல்லுகிறேன், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. அதுக்கு தான் ஜெபம். விசுவாசத்தை பயிற்சி வைக்கிறது தான் ஜெபம். விசுவாசத்தில் பேசுகிறது தான் ஜெபம். தேவனுடைய வார்த்தையை வாயில் வைத்து அதை பேசுகிறது தான் ஜெபம். சும்மா என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்கிறதல்ல. நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்முடைய வாழ்க்கையில் நடக்க முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது. உள்ள தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும், குறைவுகள் எல்லாம் நிறைவாகும், சூழ்நிலைகள் மாற்றி அமைக்கப்படும். என்றைக்குமே இப்படி இருக்காது பாருங்க. அநேகர் இன்றைக்கு கஷ்டத்தில் வந்திருக்கலாம், பிரச்சனைகளில் வந்திருக்கலாம், இன்றைக்கு ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆனால் இதையே வாழ்க்கை ஆக்கி கொள்ளாதீங்க, மனதில் இதையே வச்சிடாதீங்க. வசனத்தை வையுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை வையுங்கள், ஆகக்கூடிய காரியங்களை வையுங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற வாக்குத்தத்தங்களை வையுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற சமாதானத்தை குறித்த வாக்குத்தத்தங்கள், சுகத்தை குறித்த வாக்குத்தத்தங்கள், செழிப்பை குறித்த வாக்குத்தத்தங்கள், வெற்றியை குறித்த வாக்குத்தத்தங்கள், நன்மைகளை குறித்த வாக்குத்தத்தங்கள், ஜெயத்தை குறித்த வாக்குத்தத்தங்கள், இவைகளை வாயில வையுங்கள், உள்ளத்தில வையுங்கள், சூழ்நிலையில மாற்றுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வருகிறோம். இது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, இது எங்களுக்கும் என்கிறதை இன்றைக்கு நினைவு கூறுகிறோம். ஆபிரகாமுக்கு நடந்ததை நாங்கள் சரித்திரமாய் வெறும் வாசித்துட்டு போக வரவில்லை. எங்களுக்கு இவைகள் எப்படி நடக்கும், எங்களுக்கு அற்புதங்கள் எப்படி நடக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். எங்களுக்கு அதை போதித்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நிற்கிற ஒருவருக்காவது அற்புதங்கள் முடியாது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அற்புதங்களின் தேவன் எங்கள் தேவன், இல்லாதவர்கள் இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தேவன், காரியங்களை சாத்தியமாக்குகிற தேவன், உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் வழங்காதிரார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட தேவன், நன்மையை வழங்க ஆயத்தமாக இருக்கிற தேவன், விசுவாச உள்ளங்களை தேடிக்கொண்டிருக்கிற தேவன், யாருக்கு நன்மை செய்யலாம் என்று பூமி எங்கும் உடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட தேவனாய் நீர் இருக்கிறீர். விசுவாச உள்ளங்கள் உண்டாகட்டும், விசுவாசிக்கிற உள்ளங்கள் இன்றைக்கு உண்டாயிருக்கட்டும்.
பிரச்சனைகள் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறவர்கள் கூட இன்றைக்கு உம்மை நோக்கி தங்களுடைய கைகளை உயர்த்தட்டும். வாக்கு தத்தங்கள் உள்ளே செல்லட்டும். வார்த்தை அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். இதை கேட்ட வார்த்தைகள் உள்ளத்தில் ஆழ பாயட்டும். வார்த்தை அவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். வார்த்தை அவர்களுக்கு உள்ளே சென்று ஆபிரகாமுக்குள்ளே, சாராளுக்குள்ளே எப்படி ஒரு பிள்ளையை உண்டாக்கினதோ அதுபோல இவருடைய வாழ்க்கையிலே என்ன உண்டாக வேணுமோ அவைகள் எல்லாம் உண்டாக்கப்படட்டும். வார்த்தையின் மூலமாக அவைகள் உண்டாக்கப்படட்டும். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அற்புதங்களை நீர் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மால் ஆகாது ஒன்றுமில்லை என்பதை அறிந்தவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்லுகிறோம். என்னுடைய வாழ்க்கை மாற எல்லா வாய்ப்புகளும் உண்டு. சூழ்நிலைகள் மாற முடியும் என்பதை அறிந்தவர்களாய் நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு செல்லுகிறோம். விசுவாசத்திலே ஜெயத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஜெயத்தை சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். உமக்கே கனம் மகிமை துதி ஆவும் உண்டாவிருப்பதாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.